VCD நம்பரு 5220 அம்பாள் நகர் சென்னை. முரளி டேட்டு 3/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 21/9/2006. 3 मई 1967 रात्रि क्लास के बाद रही हुई पॉइंट्स 3 மே 67 நைட் கிளாஸ்க்கு பிறகு மிஞ்சம் இருக்கக்கூடிய மீதியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். आत्मा सबसे तीखा रॉकेट है. ஆத்மா எல்லாத்தை விட தீவிரமான ராக்கெட் ஆயிருக்குது. भागने में ஓடுறதுல लोग समझते हैं कि रॉकेट ही सबसे तीखा है. ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ராக்கெட் தான் எல்லாத்தை விட தீவிரமானது நினைச்சுக்கிறாங்க. लेकिन वो फिर भी टाइम लेता है. ஆனா அப்படி பார்த்தோம்னா அது டைம் எடுத்துக்குது. और आत्मा एक शरीर छोड़ती है ஆனா ஆத்மா ஒரு சரீரத்தை விடுது. और दुनिया के किसी भी हिस्से में जाकर के பிறகு உலகத்தினோட எந்த பாகத்துல வேணும்னாலும் போய் गर्भपिंड में प्रवेश करने में 1 सेकंड का टाइम भी नहीं लगता. கர்ப்பபிண்டத்துல போய் பிரவேசம் பண்றதுல ஒரு செகண்டினோட டைம் கூடயும் ஏற்படுறதில்ல. इसमें मिशनरी आदि की कोई बात नहीं है. இதுல மிஷனரி இதோட விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவசியம் இல்ல. एक शरीर आत्मा ने छोड़ा ஒரு சரீரத்தை ஆத்மா விட்டது, तो ये भागी. அவ்வளவுதான் ஓடுது. अभी तुम बच्चों की बुद्धि में है அப்போ இப்போ இங்க உங்களோட புத்தியில இந்த விஷயம் இருக்குது कि हमको तो अब घर जाना है. நமக்கு இப்போ வீட்டுக்கு போகணும். क्या என்ன? हमको ये देह भान छोड़कर நமக்கு இந்த தேகாபிமானத்தை விட்டு या शरीर रूपी दुम्ब छोड़ करके இல்லன்னா சரீர ரூபமான தூசிய விட்டு कोई दूसरे गर्भपिंड में प्रवेश नहीं करना है. இப்போ மத்த கர்ப்பபிண்டத்துல பிரவேசம் செய்யற விஷயம் இருக்க கூடாது. अब हमें तो घर वापस जाना है. இப்ப நமக்கு வீட்டுக்கு போகணும் திரும்பி. लेकिन ஆனா पतित आत्मा तो नहीं जा सकती. பதித்த ஆத்மா அல போக முடியாது. क्या என்ன? पतित आत्मा और पावन आत्मा. பதித்த ஆத்மா பிறகு பாவன ஆத்மா. पतित आत्मा कैसे पहचाना जाए? பதித்த ஆத்மாவை எப்படி அத தெரிஞ்சுக்கிறது? कैसे जाना जाए कि ये आत्मा भाग सकती है? எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஆத்மா இந்த ஆத்மால ஓட முடியும்? तीखे रॉकेट से भी ज्यादा तीखा. தீவிரமான ராக்கெட்டை விட தீவிரமாக. और ये आत्मा नहीं भाग सकती. பிறகு இந்த ஆத்மால ஓட முடியறதில்ல. ये जन्म कितना दुख भोगते हैं इससे मालूम पड़ेगा. दुख भोग के शरीर छोड़ेंगे तो एकाग्रता से ही पता चलता है. ஒரு நிலையினோட ஸ்டேஜ் மூலமா தான் தெரிய தெரியுது. दृष्टि के फोर्स से पता चलता है. திருஷ்டினோட ஃபோர்ஸ் மூலமாக தென்படுது. ये आत्मा कितनी तीखी. இந்த ஆத்மா எவ்வளவு தீவிரமான ஆத்மா இருக்காங்க. इब्राहिम बुद्ध क्राइस्ट, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட், गुरु नानक, குரு நானக்,
इनकी दृष्टि की एकाग्रता से ही पता चलता है कि अपने धर्म இவங்களோட திருஷ்டினோட ஏகாகிரத மூலமாவே ஒரு நிலையினோட அந்த ஸ்டேஜ் மூலமாவே தெரிய வருது के फॉलोअर्स में सबसे ज्यादा तीखे थे. இவங்க தர்மத்தினோட ஃபாலோவர்ஸ்ல எல்லாத்தை விட தீவிரமாக இருந்தவங்கன்னு சொல்லி தெரிய வருது. चेहरा देखने से ही पता चलता है முகத்தை பார்த்தாலே தெரியுது कि वो जैसे निराकारी दुनिया में टिके हुए. என்னன்னா அவங்க நிராகாரி உலகத்துல நிலைச்சிருக்கிற விஷயம் बल साकारी दुनिया में पार्ट बजाते. நிராகாரி உலகத்துல நிலைச்சிருக்கிற போல தென்படுவாங்க. பலே சாக்காரி உலகத்துல இருக்காங்க. तुम भी நீங்களும் पावन बन करके जावेंगे. பாவனமாக ஆகி போகுவீங்க. पतित பதித்த माने इंद्रियों में चंचलता. அப்படின்னா இந்திரியங்கள்ல சஞ்சலத்தை. पावन பாவன अर्थात इंद्रियां அப்படின்னா இந்திரியங்கள் निश्चल. ஒரு நில ஸ்டேஜ்ல இருக்கும். उनमें मुख्य इंद्रिय कौन सी है? அதுல முக்கியமான இந்திரியம் எதா இருக்குது? आँख. கண்கள். तो तुम पावन बन करके जावेंगे. அதாவது நீங்க பாவனமாக ஆகி போகுவீங்க. तुम्हारी दृष्टि पावन हो जाएगी. உங்களோட திருஷ்டி பாவனம் ஆயிடும். फिर दृष्टि से सृष्टि सुधरेगी. பிறகு திருஷ்டி மூலமாக சிருஷ்டி மாறும். हर आत्मा रूपी सितारे में ஒவ்வொரு ஆத்மா ரூபமான நட்சத்திரத்துல अपनी अपनी सृष्टि भरी हुई है. அவங்கள்தான் இருக்கிற சிருஷ்டி நிறைஞ்சிருக்கு. अपनी अपनी दुनिया भरी हुई है. அவங்கள்தான் இருக்கிற உலகம் நிறைஞ்சிருக்கு. तो आत्मा रूपी सितारा निश्चल हो जाएगा. அதாவது ஆத்மா ரூபமான நட்சத்திரம் அது ஒருவேளை நிலைச்செடுத்துனா स्थिरियम हो जाएगा. உறுதியாக ஆயிடுச்சுன்னா तो उसकी सारी दुनिया भी அப்போ அதோட முழு உலகமே स्थिरियम होने लगेगी. அது நிலைக்கிறதுக்காக ஆரம்பம் ஆயிடும். जो स्थिरियम नहीं बनेंगे யாரு நிலைக்கிறது இல்லையோ ஒரு நிலை ஆகிறது இல்லையோ चल नहीं बनेंगे. एक टिक नहीं बन सकेंगे. யாரால அந்த ஒரு நிலை ஸ்டேஜ அடைய முடியறதில்ல. वो सब सजाएं खा करके फिर वापस जाएंगे. அவங்க எல்லாருமே தண்டனைய எடுத்துக்கிட்டு திரும்பி போகுவாங்க. सजाएं तो बहुत मिलती है ना. தண்டனை ரொம்ப கிடைக்குது இல்லையா? और वहाँ नई दुनिया में तो गर्भ महल में आराम से रहेंगे. பிறகு அங்க புது உலகத்துல கர்ப்ப மஹல்ல கர்ப்பத்தினோட அந்த அரண்மனைல ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. इस पुरानी दुनिया में गर्भ जेल होती है. இந்த பழைய உலகத்துல கர்ப்ப ஜெயில் இருக்கும். माँ को भी तकलीफ அம்மாக்கு கூடயும் கஷ்டம். और बच्चे को भी तकलीफ होती है. பிறகு குழந்தைக்கு கூடயும் கஷ்டமாகுது. लेकिन जो नई दुनिया होगी ஆனா புது உலகம் என்ன இருக்குமோ सतयुग त्रेता में, சத்யுக திரேதால उसमें आत्मा गर्भ में प्रवेश तो करेगी. அதுல ஆத்மா கர்ப்பத்துல பிரவேசம் செய்யும் தான். परंतु गर्भ महल मुआफिक रहेगी. ஆனா கர்ப்பத்தினோட அரண்மனை போல இருக்கும். எப்படின்னா கர்ப்பம் அரண்மனை போல இருக்கும். कोई तकलीफ नहीं होगी. எந்த விதமான கஷ்டம் கூடயும் ஏற்படாது. उसका फाउंडेशन कहाँ से पड़ता है? அதோட ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஏற்படுது? कैसे? எப்படி?
क्या मिसाल देते हैं? என்ன உதாரணமா கொடுக்கறாங்க? शास्त्रों में भी मिसाल दिया हुआ है, சாஸ்திரத்திலயும் உதாரணம் கொடுத்திருக்காங்க. चित्रकारों ने भी चित्रकारी की है. இந்த ஆர்டிஸ்ட் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட படத்தை டிரா பண்ணி இருக்காங்க. मिसाल है, என்ன உதாரணம் இருக்குது? पीपल के पत्ते पर அரச இலை மேல कृष्ण की आत्मा गर्भ महल में கிருஷ்ணனோட ஆத்மா கர்ப்பத்தினோட அரண்மனையில बड़े आराम से ரொம்ப அமைதியாக स्वस्मृति का अंगूठा चूसते हुए சுயத்தினோட ஸ்டேஜினோட அந்த கட்ட விரல சப்பிட்டு दिखाई गई. இப்படி காமிக்கப்பட்டிருக்காங்க. पीपल का पत्ता भर संसार सागर में पड़ा हुआ है. அந்த அரச இலைன்றது பலே அந்த சம்சார சாகர்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த கடல் போல இருக்கக்கூடிய இதுல இருக்குது. உலகத்துல सागर में हिलोरे खाए रहा है. இந்த விஷ கடல்ல அது அசைஞ்சிட்டு இருக்குது. फिर भी ஆனாலும் कृष्ण की आत्मा गर्भ महल में बड़े आराम से दिखाई जाती है. கிருஷ்ணனோட ஆத்மா கர்ப்பத்தினோட அரண்மனையில ரொம்ப நிம்மதியாக இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. ये शुरुआत है नई दुनिया की. அதாவது இது ஆரம்பமா இருக்குது, புது உலகத்தினோட ஆரம்பம். उसे कहते हैं संगम युगी स्वर्णिम युग. இதுக்கு சொல்லப்படுகிறது சங்கம் யுகத்தினோட ஸ்வர்ணிம யுகம், फाउंडेशन का युग, नई दुनिया का. புது உலகத்தினோட ஃபவுண்டேஷன் யுகம். तो वहाँ गर्भ महल में आराम से रहते हैं और यहाँ गर्भ जेल में रहने वाले कितना चिल्लाते हैं. அங்க கர்ப்பத்தினோட அரண்மனையில ஆறாமாக அப்படின்னா நிம்மதியாக இருப்பாங்க. பிறகு இங்க கர்ப்ப மஹல்ல இருக்கக்கூடியவங்க, கர்ப்பத்துல இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கத்துறாங்க. बच्चा जब जन्म भी लेता है குழந்தை எப்போ ஜென்மமும் எடுத்துக்குதோ तो भी कितना चिल्लाता है. அப்போ எவ்வளோ கத்துது. वहाँ तो बड़े आराम से रहते हैं. அங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. आगे चल करके तुम सब देखेंगे. வருங்காலத்துல நீங்க எல்லாமே பாப்பீங்க. बच्चों ने ये साक्षात्कार किया है குழந்தைகள் இந்த சாட்சாத்காரத்தை அனுபவம் செஞ்சிருக்கீங்க. कि कृष्ण का जन्म कैसे होता है. கிருஷ்ணனோட ஜென்மம் எப்படி ஆகுறதுன்னு, எப்படி ஆகும் என்றது कोई गंद की बात नहीं. எந்த விதமான அழகினோட விஷயம் இல்லை. एकदम जैसे कि रोशनी ही रोशनी हो जाती है. முழுமையாக பெரு பிரகாசம் தான் இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. क्या जन्म लेने से पहले अंधेरा, என்ன ஜென்ம எடுத்துக்கிறதுனா முன்னாடி இருட்டு, और जन्म लेते ही ஜென்ம எடுத்த உடனேயே रोशनी ही रोशनी. பெரு பிரகாசம்தான். कौन सी कृष्ण की बात होगी. எந்த கிருஷ்ணனோட விஷயமாக இருக்கும். संगम की कृष्ण की बात होगी சங்கமிகி கிருஷ்ணனோட விஷயமாக இருக்குமா, या सत्युगी कृष्ण की बात होगी. இல்லன்னா சத்யுகி கிருஷ்ணனோட விஷயமாக இருக்குமா. दोनों की ही बात होगी. ரெண்டு பேரினோட விஷயமும் இருக்குது. वो स्थूल बात है அது ஸ்தூலமான விஷயமா இருக்கு. और ये सूक्ष्म बात है, बेहद की बात है. பிறகு இது நுணுக்கமான விஷயமா இருக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. अज्ञान के अंधेरे में रहने वाली दुनिया के लोगों को அஞ்ஞானம் பிறகு இருட்டுல இருக்கக்கூடிய உலகத்தினோட ஜனங்களுக்கு
रोशनी ही रोशनी दिखाई पड़े। வெறும் பிரகாசம்தான் தென்படணும். अभी बाहर की दुनिया तो अज्ञान अंधेरे में पड़ी हुई है। இப்போ வெளி உலகம் அஞ்ஞான பிறகு இருட்டினோட உலகத்துல கிடைக்குது. उन्हें रोशनी दिखाई पड़ती है क्या? अपन ही धंधे धोरी में मस्त है। அவங்களுக்கு பிரகாசம் தென்படுதா? அவங்களோட தொழில் பிறகு வியாபாரத்திலேயே அவங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. बैंक बैलेंस भरे चले जाते हैं। பேங்க் பேலன்ஸ வளர்த்துறதுல ஈடுபட்டு இருக்காங்க. महलमानियां अटारियां बनती चली जाती। இந்த அரண்மனைகள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டே போகுது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, कृष्ण का जब जन्म होता है கிருஷ்ணனோட ஜென்மம் எப்ப ஆகுதோ तो रोशनी ही रोशनी हो जाती है। அப்ப வெறும் பிரகாசம் ஆயிடுது. अभी तुम भी वैकुंठ के मालिक बनते हो। இப்போ நீங்களும் வைகுண்டத்துக்கு எஜமான ஆயிடுறீங்க. तो वैसा पुरुषार्थ भी करना चाहिए ना। அதாவது அப்படிப்பட்ட புருஷார்த்த கூடயும் செய்யணும் இல்லையா? पवित्र शुद्ध खान पान, பவித்திரமான சுத்தமான இந்த சாப்பாடு குடிக்கிறது, पवित्र दृष्टि, पवित्र वृत्ति, பவித்திரமான திருஷ்டி, பவித்திரமான வைப்ரேஷன்ஸ், संकल्पों के वाइब्रेशन होते हैं ना। சங்கல்பங்களினோட வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? कितने पवित्र होने चाहिए। எவ்வளவு தூய்மையாக இருக்கணும். खान पान शुद्ध हो, சாப்பாடு குடிக்கிறது அதெல்லாமே சுத்தமாக இருக்கணும். दाल भात सबसे अच्छा है। எல்லாத்தை விட பருப்பு பிறகு சாதம் நல்லது. क्या? என்ன? नमक मिर्च मसाला, खट्टा मीठा, இப்போ காரம், உப்பு, மசாலா, பிறகு புளிப்பு, वो सबसे अच्छा नहीं है। அது எல்லாத்தை விட நல்லது இல்ல. लेकिन அந்த ஸ்வீட் இதெல்லாம் நல்லது இல்ல. ஆனா दाल भात सबसे अच्छा है। இந்த பருப்பு பிறகு சாதம் இது எல்லாத்தை விட நல்லதுன்னு சொல்றாங்க. ऋषिकेश में सन्यासी लोग क्या खाना लेते हैं? ரிஷிகேஷ்ல சன்னியாசி ஜனங்க என்ன சாப்பாடை எடுத்துக்கிறாங்க? खाना जब लेते हैं சாப்பாடை எப்போ எடுத்துக்கிறாங்களோ तो देने वाले की तरफ देखते भी नहीं है। யாரு குடுக்கறாங்களோ அந்த பக்கம் பாக்குறது கூடயும் இல்ல. யாரு பரிமாறாங்களோ அவங்கள பாக்குறது கூடயும் இல்ல. अपनी ही मस्ती में मस्त रहते हैं। அவங்களோட போதையிலேயே அவங்க இருப்பாங்க. खिड़की से खिड़की चले जाते हैं। இப்போ ஒரு ஜன்னல்ல இருந்து இன்னொரு ஜன்னலுக்கு போயிடுறாங்க. उनमें भी कोई कैसे होते हैं, कोई कैसे होते हैं। அதுலயும் சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னும் சில பேர் வேற மாதிரி இருப்பாங்க. वो सन्यासी जो कहते हैं कि हम कर्म सन्यासी हैं। அந்த சன்னியாசிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கர்ம சன்னியாசிகள் ஆயிருக்கோம். क्या? என்ன? हमने खाना वाना पकाना करना ये कर्मों का நாம இப்படி சமையல் செய்யறது இதெல்லாம் பண்றது संन्यास किया हुआ है। இதுக்காக நம்ம சந்நியாசம் பண்ணிருக்கோம். हमें ये लौकिक दुनिया का कर्म करने की दरकार नहीं है। நமக்கு இந்த லௌகிக செயல்கள் எல்லாம் செய்யற அவசியம் இல்ல. कहते हैं சொல்றாங்க. परंतु जब तक कर्मेंद्रियां हैं ஆனா எப்ப வரைக்கும் तो கர்மேந்திரியங்கள் कर्म तो இருக்குதோ करना ही पड़ेगा। அதாவது செயல்கள் என்றது செஞ்சுதான் ஆகணும். पाँव है இப்போ கால் இருக்குதுன்னா तो चलेंगे नहीं कभी क्या?
அப்போ எப்பவுமே நடக்க மாட்டாங்களா என்ன? हाथ है கைகள் இருக்குன்னா तो निवाला हाथ से पकड़ के मुंह में नहीं ले जाएंगे क्या? எப்படின்னா அந்த சாப்பாடை எடுத்து வாய்க்கு நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? आंख है तो कभी देखेगी नहीं क्या? கண்கள் இருக்குதுன்னா எப்பவுமே பார்க்க மாட்டீங்களா என்ன? कर्म किए बिना कोई रह नहीं सकता। செயல்கள் செய்யாம யாரால கூட இருக்க முடியாது. कर्मेंद्रियों की चंचलता கர்மேந்திரியங்களினோட சஞ்சலத்தை इस दुनिया में चालू ही रहती। இந்த உலகத்துல இப்படியேதான் ஈடுபட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. उनका है कर्म संन्यास। அவங்கள்தா இருக்குது கர்ம சந்நியாசம். कितना मीठा नाम रख दिया है, எவ்வளோ இனிமையான பேரை வச்சுட்டாங்க. परंतु कर्म संन्यास तो होता नहीं है। ஆனா கர்ம சந்நியாசி ஒண்ணு ஆகுறது இல்ல. ड्रामा के आदि मध्य अंत को न जानने के कारण டிராமாவினோட முதல் இடை கரையினோட விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால कितने मूर्ख बन पड़े। எவ்வளோ முட்டாள் ஆயிட்டாங்க. अगर उनकी बुद्धि में भी इस सृष्टि के आदि की बात असली बैठी हुई हो, ஒருவேளை அவங்களோட புத்தியில கூடயும் இந்த சிருஷ்டினோட முதல் இடை கரைய பற்றி உட்கார்ந்து இருந்ததுன்னா इस दुनिया में ही என்னன்னா இந்த உலகத்திலேயே सृष्टि के आदि में स्वर्ग होता है। சிருஷ்டினோட ஆரம்பத்துல ஸ்வர்க்கம் இருக்கும். तो कर्म संन्यास की बात न करते। அப்போ கர்ம சந்நியாசத்தினோட பேச்சு பேசாம இருந்திருப்பாங்க. परंतु वो तो कहते हैं स्वर्ग के सुख ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்வர்க்கத்தினோட சுகம் काग विष्टा समान। காகவிஷ்டா சமான், காக்கைக்கு எச்சலுக்கு சமமானது. इतनी नफरत लेकर के बैठते हैं। அந்த அளவுக்கு அவங்க அந்த பகைய வச்சுக்கிட்டு செய்யறாங்க. பகையில வெறுப்பு இருக்கும் அவங்களுக்கு. किससे? எந்த விஷயத்துல? स्वर्ग बनाने वाले से। இப்போ யாரு ஸ்வர்க்கத்தை உருவாக்குறாங்களோ அவங்கள மேல, और स्वर्ग में जाने वालों से। பிறகு யாரு ஸ்வர்க்கத்துக்கு போகிறாங்களோ அவங்க மேலன்னு சொல்றாங்க. और खुद से वो हम कह के बैठ जाते हैं। பிறகு சுயம் சிவோஹமன் சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. मना அப்படின்னா जो कुछ भी अच्छा बनेगा वो हमारे द्वारा बनेगा। ஏதெல்லாம் நல்லது ரெடி ஆகுதோ அது நம்ம மூலமா தான் ரெடி ஆகுது. हमसे अलग कोई भगवान नहीं होता। நம்மளை விட்டு தனியாக பகவான் ஒண்ணு இல்ல, யாருமே இல்லன்னு சொல்றாங்க. तो कर्म सन्यासी कोई हो नहीं सकता। सभी एक्टर्स अपना अपना कर्मेंद्रियों से पार्ट। அதாவது கர்ம சந்நியாசி அப்படின்னா செயல்களை விட்டு இருக்கிற அந்த சந்நியாசியாக யாரால கூடயும் ஆக முடியாது. எல்லா ஆத்மாக்களுக்கு கூடயும் அவங்களோட பாட்டை செய்ய வேண்டியதாக இருக்கும். बजाय रहे எல்லா ஆத்மாக்கள் அவங்களோட பாட்டை செஞ்சிட்டு இருக்காங்க. और जो पार्ट बजाते हैं वो कम जास्ती भी नहीं हो सकता। பிறகு என்ன பாட்டை செய்றீங்களோ அது குறையிறது அதிக ஆகிற விஷயம் கூடயும் இருக்கிறது இல்ல. क्या? என்ன? जो भी आत्मा रूपी रिकॉर्ड में पार्ट भरा हुआ है
ஏதெல்லாம் ஆத்மா ரூபமான ரெக்கார்ட்ல பாட்டு நிறைஞ்சிருக்குது, ரெக்கார்ட் நிறைஞ்சிருக்கு, जितना पार्ट भरा हुआ है, எவ்வளவு பாட்டு நிறைஞ்சிருக்குதோ 84 जन्मों का भरा हुआ है या एक जन्म का भरा हुआ है, 84 ஜென்மங்களது நிறைஞ்சிருக்குது, இல்லன்னா ஒரு ஜென்மத்தினோடது நிறைஞ்சிருக்கு, कम जास्ती है, இல்லன்னா குறைஞ்சிருக்கு, இல்லன்னா அதிகம் இருக்கு. वो ज्यों का त्यों அது எப்படி இருக்குதோ அப்படியே जारी रहता है, அது அப்படியே தொடர்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. खत्म नहीं हो सकता. அது முடியறதில்ல. अगर पार्ट खलास हो जाए ஒருவேளை பாட்டு முடிஞ்சு போயிடுச்சுன்னா तो कहेंगे आत्मा विनाशी. அப்ப என்னன்னு சொல்வாங்கன்னா ஆத்மா வினாஷியா இருக்குது. परंतु पार्ट भी अविनाशी ஆனா பாட்டு கூட அவினாஷியா இருக்கு. और इसलिए आत्मा भी அதனால ஆத்மாவும் अविनाशी पार्ट बजाने वाली है. அவினாஷி பாட்டை செய்யக்கூடியதா இருக்குது. कोई के जन्म कम जास्ती नहीं हो सकते. யாரோட ஜனமம் கூடயும் கம்மி பிறகு அதிக ஆகக்கூடியது இல்ல. अभी तुम जानते हो कि हम भी कुछ नहीं जानते थे. இப்போ உங்களுக்கு தெரியும், நமக்கு கூட எதுவுமே தெரிஞ்சிருக்கல. अभी हम ड्रामा की आद्यमध्यंत सृष्टि चक्र को जान गए हैं. இப்ப நம்ம டிராமாவினோட முதல் இடைக்கரை சிருஷ்டினோட முதலீடை கரைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். तुच्छ बुद्धि से अभी हम स्वच्छ बुद्धि தாழ்ந்த புத்தியிலிருந்து இப்ப நம்ம உயர்ந்த புத்தியாக बन रहे हैं. ஆயிட்டு இருக்கிறோம். कई ब्रह्मा कुमार कुमारियों में तो बड़ा देह अभिमान है. இப்போ நிறைய பிரம்மகுமார் குமாரிஸ் இப்படி இருக்காங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப தேக அபிமானம் இருக்குது. इतना देह अभिमान है எந்த அளவுக்கு தேக அபிமானம் இருக்குதுன்னா कि उनको तो जैसे यहाँ ही राजा ही चाहिए. அவங்களுக்கு எப்படின்னா இங்கேயே ராஜாங்கம் தேவை இருக்கிற போல, இங்கேயே அவங்களுக்கு வேணும். सेवाधारी बनकर रह ही नहीं सकते. சேவாதாரியாக இருக்கவே முடியறதில்ல. सेवा ही लेते रहते हैं. சேவைதான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. धन की सेवा लेंगे, தனத்தினோட சேவை எடுத்துப்பாங்க, तन की सेवा लेंगे, சரீரத்தினோட சேவைய வாங்குவாங்க, संबंधियों से भी सेवा लेंगे. உறவினர்கள் இருந்து கூடயும் சேவைய எடுத்துப்பாங்க. मारे देह अभिमान के अपन को बहुत ऊंचे समझते हैं. இப்போ தேகாபிமானம் அதிக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப உயர்ந்தவங்க ஆயிருக்கிறோம் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. बर्तन धुलाई करवाना, இப்போ பாத்திரைய விளக்க வைக்கிறது, कपड़ा धुलाई करवाना, இந்த ஆடைகள் எல்லாமே துவைக்க வைக்கிறது, ये सब बातें देह अभिमान. இது எல்லாமே விஷயங்கள் தேக அபிமானத்தினோடதுன்னு சொல்லிருக்காங்க. क्या? சொல்றாங்க என்ன, अपने कपड़े भी अपने आप नहीं धोएंगे தன்னோட ஆடைகள் கூடயும் தானாவே வாஷ் பண்றதில்ல. और अपने झूठे बर्तन भी பிறகு தன்னோட அந்த யூஸ் பண்ணிருக்கிற சாமான் இருக்கோ இல்லையா பாத்திரைகள், अपने आप नहीं धोएंगे. அது தானாவே அவங்க வாஷ் பண்றதில்ல. चलो अपने आप न धोए, சரி தானாவே வாஷ் பண்ணலன்னாலும் भगवान का परिवार समझे, பகவானோட பரிவாரம் நினைச்சுக்கிறது. तो कोई 2-4 मिलकर के धोते हैं. அப்போ நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா 2 இல்லன்னா 4 பேர் சேர்ந்து அத வாஷ் பண்றாங்க, பாத்திரைய விளக்குறாங்க. तो उनको नीची दृष्टि से देखेंगे. அப்ப அவங்கள என்ன செய்யறாங்கன்னா தாழ்ந்த திருஷ்டில பாக்குறாங்க, தாழ்ந்தவங்களாக பாக்குறாங்க. அவங்களுக்கு யாரு, बर्तन धोने वालों को யாரு பாத்திரைய கழுவுறாங்களோ அவங்கள नीची दृष्टि से देखेंगे. தாழ்ந்த பார்வையில பாக்குறாங்க. देह अभिमान है ना, தேக तो அபிமானம் समझते हैं इनको नीचा काम दिया गया है.
தேகாபிமானம் இருக்கு இல்லையா, அதனாலதான் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தாழ்ந்த வேலைய கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. हम बुद्धिमान बाप के बुद्धिमान डायरेक्ट बच्चे हैं. நாங்க புத்திசாலி அப்பாவினோட புத்திசாலி இருக்கக்கூடிய டைரக்ட் குழந்தைகளா இருக்கிறோம். और ये हमारी सेवा के लिए बने हुए हैं. பிறகு இவங்க நம்மளோட சேவை செய்யறதுக்காக தான் இருக்காங்க. बाप तो कहते हैं அப்பா சொல்றாங்க कि मैं ओबीडेंट सर्वेंट बन करके आया हुआ हूँ. நான் ஒபிடென்ட் சர்வெண்ட் ஆகி வந்திருக்கேன். ஒபிடென்ட் ஆயிருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சேவகனாக வந்திருக்கேன். कहते हैं சொல்றாங்க माना அப்படி என்ன बिंदी रूप में कहते हैं या साकार रूप में कहते हैं. பிந்தி ரூபத்துல சொல்றாங்களா இல்லன்னா சாக்காரி ரூபத்துல சொல்றாங்களா? साकार रूप में कहते हैं कि मैं सर्वेंट बन करके आया हुआ हूँ. சாக்கார ரூபத்துல சொல்றாங்க நான் சர்வெண்ட் ஆக வந்திருக்கேன். मोस्ट ओबीडेंट सर्वेंट. ரொம்ப கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சேவகனாக வந்திருக்கேன். மோஸ்ட் ஒபீடியன்ட் ஆக வந்திருக்கேன். परंतु बच्चों में देह अभिमान है. ஆனா குழந்தைகளுக்குள்ள தேக அபிமானம் இருக்குது. ऐसे देह अभिमान वाले இப்படிப்பட்ட தேக அபிமானத்துல இருக்கக்கூடியவங்க फिर गिर जाते हैं. பிறகு கீழே விழுந்துடுறாங்க. उनका देह अभिमान बरकरार அவங்களோட தேக அபிமானம் என்றது नहीं रह सकता. அது அப்படியே தொடர்ந்து இருக்கோ என்ற விஷயம் बाप ஆகாது. कहते हैं அப்பா சொல்றாங்க जैसा कर्म तुम करेंगे எப்படிப்பட்ட செயல்களை நீங்க செய்வீங்களோ तुमको देख करके सब करेंगे. உங்களை பார்த்து எல்லாருமே செய்வாங்க. जो बड़े बड़े हैं இப்ப யாரு பெரிய பெரியவங்க இருக்காங்க अपन को बड़े बड़े ब्रह्मा कुमार कुमारी कहलाते हैं. யாரு அவங்கள பெரிய பெரிய பிரம்மா குமாரிகள்னு சொல்லிக்கிறாங்க. खास करके इंचार्ज हैं, விசேஷமாக இன்சார்ஜ் ஆயிருக்காங்க, जोनल इंचार्ज हैं, ஜோனல் இன்சார்ஜ் ஆயிருக்காங்க, भारत के या विदेश के इंचार्ज हैं. பாரத் இல்லன்னா வெளிநாட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிருக்காங்க. वो बड़े बड़े जैसा कर्म करेंगे அந்த பெரிய பெரிய ஜனங்க ஆளுகள் எப்படிப்பட்ட வேலைய செய்யறாங்களோ उनको देखकर அவங்கள பார்த்து सब फॉलो करने लग पड़ेंगे. எல்லாருமே ஃபாலோ செய்யறதுக்காக ஆரம்பம் செய்வாங்க. यहाँ ही दास दासियां रख कर की बैठ जाती है. இங்கேயே தாச தாசிகளை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க. यहाँ ही मैंने कहा இங்கேயே நான் எங்க संगम युग में சங்கம் யுகத்துல ब्राह्मण धर्म है ना. பிராமண தர்மம் இருக்குது இல்லையா? अभी ब्राह्मण से कोई देवता तो बना नहीं है. இப்ப பிராமண்ல இருந்து யாருமே தேவதை ஆகல. ब्राह्मणों का धर्म क्या है? பிராமணர்களோட தர்மம் என்ன இருக்குது? सेवा लेने का धर्म है சேவைய எடுத்துக்கிற தர்மமா या सेवा देने का धर्म है? இல்லன்னா சேவைய பண்றது தர்மமா? लेने का धर्म नहीं है. எடுத்துக்கிற தர்மம் இல்ல. धन भी लेने का धर्म नहीं है. தனத்தை எடுத்துக்கிற தர்மமும் இல்ல. इशारे से குறிப்பிட்டு கேக்குறது या वाचा से भी कोई से मांगते हैं. இல்லன்னா பேச்சு மூலமா கூடயும் மத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா यज्ञ में इस कार्य के लिए हमको इस बात की जरूरत है, इस धन की. யக்னத்துல இந்த வேலைக்காக இந்த ஒரு செயல்களுக்காக நமக்கு தனம் அவசியம் இருக்குது. तो बाप कहते हैं मांगने से அப்பா சொல்றாங்க கேக்குறத விட मर जाना भला. இறந்து போகிறது நல்லது. कुछ भी लेने की किसी से इच्छा नहीं रखनी चाहिए. எதுவுமே மத்தவங்களிடமிருந்து யாரிருந்து கூடயும் வாங்குற ஆசைன்றது வச்சுக்க கூடாது. क्यों?
ஏன்? यज्ञ में कोई चीज की जरूरत है, कोई कहता है कोई चीज की जरूरत हो तो हमको बताना। இப்ப யக்னத்துல ஏதோ பொருள் அவசியம் இருக்குது, இப்ப சொல்றாங்க ஒரு யாராவது ஏதாவது பொருள் தேவை இருக்குதுன்னா சொல்லுங்கன்னு. तो लेना नहीं चाहिए। அப்ப என்ன எடுத்துக்க கூடாதா? कहना नहीं चाहिए उससे, சொல்லக்கூடாதா உங்களுக்கு? हमारा तो सब कुछ यज्ञ के लिए, हम तो सरेंडर है यज्ञ में। அவங்க எப்படின்னா அவங்க சொல்வாங்க நம்மளோடது எல்லாமே யக்னத்துக்காக தான், நம்ம சரண்டர் ஆயிருக்கிறோம் சொல்றாங்க. बाबा को समाचार देना चाहिए। பாபாக்கு சொல்லணும், அந்த செய்திய சொல்லணும். क्या बच्चे डरते बहुत हैं, குழந்தைகள் ரொம்ப பயப்படுறாங்க. दीदी दादी दादाओं से, दीदी दादी दादाக்களை பார்த்து பயப்படுறாங்க. बच्चों को குழந்தைகளுக்கு समाचार देना चाहिए। बोलो हम यहाँ आते हैं कुछ सीखने के लिए। செய்திய சொல்லணும், சொல்லுங்க நாம இங்க வந்திருக்கிறது ஏதாவது கத்துக்கிறதுக்காகவா, या तुम्हारी सेवा करने के लिए आते हैं। இல்லன்னா உங்களோட சேவை செய்யறதுக்காக வரோமா? माताएं सेंटर्स में जाती हैं, மாதாக்கள் சென்டர்ஸ்க்கு போகிறாங்க ज्ञान सुनने के लिए, ஞானத்தை கேட்கறதுக்காக போகிறாங்க, याद में बैठने के लिए। நினைவுல உட்கார்றதுக்காக போகிறாங்க. सेंटर्स में जो दूसरी कन्याएं हैं वो काम नहीं करना चाहती। சென்டர்ஸ்ல இருக்கிற மத்த கன்யாக்கள் அவங்க வேலை செய்யறதுக்காக விருப்பப்படுறது இல்ல. तो माताओं को डायरेक्शन दे दिया जाता है, அப்ப மாதாக்களுக்கு டைரக்ஷன் बर्तन கொடுக்கப்படுகிறது. करो, कपड़े साफ करो। இந்த பாத்திரைய விளக்குங்க, இந்த ஆடைகள் எல்லாம் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்வாங்க. नहीं तो मशीन खरीद के लाके दो। இல்லன்னா வாஷிங் மெஷின் எடுத்துன்னு வந்துருங்க, வாங்கின்னு வாங்க. कपड़ा धोने की मशीन लाके रखो। இந்த ஆடைகளை வாஷ் பண்ணக்கூடிய அந்த மஷின் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துன்னு வாங்க, எடுத்துன்னு வந்து வைங்க. हम तुम्हारे नौकर नहीं है, अंदर से मतलब ये बात निकलती है। அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உங்களோட வேலைக்காரங்க இல்ல, இந்த விஷயம் உள்ளுக்குள்ள வருது. என்ன? हम तुम्हारे नौकर नहीं हैं, நாங்க உங்களோட வேலைக்காரங்க இல்ல, लेकिन तुम हमारी प्रजा बन गई। ஆனா நீங்க நம்மளோட பிரஜைகள் ஆயிட்டீங்க. ऐसे समझती हैं कि जैसे இப்படி எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்படி बाबा हमको राजा ही दे गए, பாபா நமக்கு ராஜாங்கத்தை கொடுத்துட்டு போனாங்க, हम राजा के अभी ही हकदार बन गए। நாம ராஜாங்கத்துக்காக இப்பவே உரிமையாளர்களாக ஆயிட்டோம்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. तो बाबा को ये साफ समाचार देना चाहिए बच्चों को। அதாவது பாபாக்கு இந்த எல்லா செய்திகளை சொல்லணும் குழந்தைகளுக்கு, और साफ बोल देना चाहिए कि हम यहाँ कुछ सीखने के लिए आते हैं। பிறகு கிளியராக சொல்லிடணும், என்னன்னா நம்ம இங்க ஏதாவது கத்துக்கிறதுக்காக வரோமா, या तो हमारी सेवा करने के लिए आते हैं। இல்லன்னா உங்களோட சேவை செய்யறதுக்காக வந்து இருக்கோமா? भक्ति मार्ग में 63 देहधारी धर्म गुरुओं की सेवा करते रहे। பக்தி மார்க்கத்துல 63 ஜென்மத்துல தேஹதாரி தர்ம குருக்களோட சேவையை செஞ்சுட்டு இருந்தோம். और इस जन्म में भी हम तुम्हारी सेवा करेंगे। பிறகு இந்த ஜென்மத்துல கூட நாம உங்களோட சேவையை செய்யறதா? आदत पड़ी हुई है, பழக்கம் ஏற்பட்டிருக்கு. इनकी யாருக்கு? सेवा लेने वालों की। சேவையை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பழக்கம் कहाँ से ஏற்பட்டிருக்கு. आदत पड़ी है? எங்கிருந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு? 63 जन्मों में भी धर्म गुरु बनकर के सेवा लेते रहे हैं। 63 ஜென்மங்கள்ல கூடயும் தர்ம குருக்களாக ஆகி சேவையை எடுத்திருக்காங்க. आदत पड़ी हुई है तो मालिश करावेंगी। பழக்கம் ஏற்பட்டிருக்குது, அப்ப என்ன செய்வாங்கன்னா மாலிஷ் செய்ய வச்சுப்பாங்க. और संत महात्मा होते हैं ना, அந்த சந்த மகாத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, विधवा माताएं वगैरह जाती हैं तो उनसे मालिश वालिश कराते रहते हैं। இப்போ வித்வா மாத்தைகள் எல்லாம் போறாங்க, அங்க
அப்போ அவங்களால என்ன செய்வாங்கன்னா மசாஜ் எல்லாம் பண்ண வச்சுக்குவாங்க. माताएं समझती हैं ये तो बड़ी भारी पवित्र है। மாத்தாக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப பவித்திரமானவங்க, भगवान ही है, பகவானே ஆயிருக்காங்க. तो तैयार हो जाती है, அப்போ தயாராயிடுறாங்க. मालिश करावेंगी, बर्तन धुलाई करावेंगी, மசாஜ் செய்ய வச்சுப்பாங்க, பாத்திரைய கழுவ வச்சுப்பாங்க. ऐसे बहुत करते हैं। இப்படி நிறைய செய்யறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, बच्चे ऐसा काम मत करो। அப்பா சொல்றாங்க, குழந்தைகளை இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதீங்க. क्या? என்ன? दूसरों से सेवा लेने का काम, மத்தவங்களிடமிருந்து சேவையை எடுத்துக்கிற வேலை, व्यक्तिगत सेवा लेने का काम எப்படின்னா பர்சனலாக வேலை செஞ்சுக்கிற வேலை मत करो। அப்படி வேலையெல்லாம் வாங்காதீங்க. ये बात का ख्याल आना चाहिए। இந்த விஷயத்தை பற்றி சிந்தனை வரணும். कि हमको देख करके और भी ऐसे ही करने लग पड़े। என்னன்னா நம்மள பார்த்து இன்னும் மத்தவங்க கூட இப்படியே தான் செய்யறதுக்கு ஆரம்பம் செய்வாங்க. जो बड़ी बड़ी पुरानी है, இப்ப யாரு பெரிய பெரிய பழையவங்க இருக்காங்க, इंचार्ज बहने वो ऐसे काम करेंगी। இன்சார்ஜ் சிஸ்டர் அவங்களே இப்படிப்பட்ட வேலைய செஞ்சாங்கன்னா अभी तो थोड़े सेंटर्स हैं, இப்போ கம்மி சென்டர்ஸ் இருக்குது. आगे चल करके வருங்காலத்துல लाखों की तादाद में हो जाएंगे। லட்சக்கணக்குல எப்படின்னா லட்சக்கணக்குல சென்டர்ஸ் ஓபன் ஆயிடும். तो जो छोटे छोटे हैं उनको फॉलो करेंगे तो सारी दुनिया में क्या हो जाएगा। இப்ப சின்ன சின்னவங்கள இப்படி ஃபாலோ செஞ்சாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? முழு உலகத்துல सेवादारी बनकर रहेंगे या राजाई चलाने के लिए राजा बनकर के बैठ जाएंगे। அப்ப என்ன ஆகும்? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சேவாதாரி ஆகிறதுக்காக ரெடி ஆகுவாங்களா, இல்லன்னா உலகத்து மேல ராஜ்யத்தை செய்யறதுக்காக ஆரம்பம் செய்வாங்களா? राजा बनकर के सब यहाँ बैठ जाएंगे। எல்லாருமே ராஜாக்கள் ஆகி இங்க உட்கார்ந்துடுவாங்க. तो फिर रिजल्ट क्या होगा? அப்ப என்ன ரிசல்ட் கிடைக்கும்? என்ன ரிசல்ட் क्या रिजल्ट ஆகும்? होगा? என்ன ரிசல்ட் ஆகும்? अंदर वाले रह जाएंगे, உள்ள இருக்கக்கூடியவங்க அப்படியே இருந்துடுவாங்க, और बाहर वाले ले जाएंगे। अंदर वाले माने பிறகு வெளியில இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டு போகுவாங்க. உள்ள இருக்கக்கூடியவங்கன்னா जो सरेंडर्ड हैंड्स हैं, क्या ईश्वरीय सेवा के लिए सरेंडर कराए गए हैं। யாரு சரண்டர் ஹேண்ட்ஸ் இருக்காங்க, ஈஸ்வர சேவைக்காக சரண்டர் பண்ணிக்க வச்சாங்க, वो रह जाएंगे, அவங்க இருந்துருவாங்க. और बाहर वाले பிறகு வெளியில இருக்கக்கூடியவங்க ले जाएंगे। எடுத்துன்னு ऐसा போயிடுவாங்க. हुआ या नहीं हुआ? இப்படி ஆயிருக்கா இல்லையா? कैसे? எப்படி? बाप को अंदर वाला पीछे नहीं, भाई वाला पीछे। जो सरेंडर हैंड्स थे उन्होंने नहीं पहचाना। என்ன? யாரு சரண்டர் ஹேண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தெரிஞ்சுக்கல. और जो घर गृहस्थ में की कीचड़ में रहने वाली माताएं कन्याएं थी उन्होंने बाप को பிறகு யாரு வீடு வாசல்ல இருக்கக்கூடிய மாதாக்கள் கன்னியாக்கள் இருந்தாங்க அவங்க அப்பாவை पहचान लिया। தெரிஞ்சுக்கிட்டாங்க. और यहाँ भी, பிறகு இங்கவும் यहाँ माना இங்க என்ன एडवांस पार्टी में भी அட்வான்ஸ் பார்ட்டிலையும் अगर ऐसे ही होने लगा तो ஒருவேளை இப்படியே ஆயிட்டு இருந்ததுன்னா, दान खाता பை சான்ஸ் ஒருவேளை சப்போஸ் இப்படியே ஆயிட்டு இருந்ததுன்னா सेवा लेने में लग गए இப்படி என்ன சேவையை எடுத்துக்கிறதுல ஈடுபட்டுட்டீங்கன்னா तो क्या हाल होगा? அப்ப என்ன நிலைமை ஆகும்? वहाँ बेसिक में तो थोड़े सेंटर्स थे அங்க பேசிக்ல கொஞ்சம் சென்டர்ஸ் இருந்தது, और यहाँ एडवांस में तो பிறகு இங்க அட்வான்ஸ்ல ये एडवांस तो सारी दुनिया में बहुत फैलेगा। இந்த அட்வான்ஸ் முழு உலகத்துல ரொம்ப பரவும். यहाँ तो लाखों की तादाद में सेंटर्स हो जाएंगे। இங்க லட்சக்கணக்குல எப்படின்னா சென்டர்ஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. अभी बेसिक नॉलेज में भी लाखों की तादाद में सेंटर्स
இப்போ பேசிக் நாலேஜ்ல கூடயும் லட்சக்கணக்கில் சென்டர்ஸ் नहीं है। இல்ல. तो जब एडवांस नॉलेज में बड़ी बड़ी ब्रह्मा कुमारियां मालिश करावेंगी, कपड़े धुलवावेंगी, இப்போ பெரிய பெரிய சென்டர்ஸ்ல இப்ப பிரம்மகுமாரிஸ் இப்ப மசாஜ் பண்ண வச்சுக்கிறது, பிறகு துணி எல்லாம் துவைக்க வைக்கிறது, बर्तन साफ करावेंगी, பாத்திரம் எல்லாம் கழுவ வைக்கிறது. तो उनकी जो असिस्टेंट है இப்படி எல்லாம் சேவை வாங்கிக்குவாங்க இல்லையா? அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் वो भी அவங்கள கூடயும் यही कार्य करेंगे। இதே வேலை தான் செய்வாங்க. उनको जहाँ कहीं भी सेंटर में बैठाया जाएगा அவங்கள वो समझेंगे हमको तो बाबा ने यहाँ राजा ही दिए है। அவங்களுக்கு எங்கேயாவது சென்டர்ஸ்ல உட்கார வச்சா, அப்படின்னா இன்சார்ஜாக பண்ண வச்சா, அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நமக்கு பாபா இங்கேயே ராஜாங்கத்தை கொடுத்துட்டாங்க. राजा रानी बन करके बैठ जाते हैं। ராஜா ராணி ஆகி உட்கார்ந்துடுறாங்க. तो बच्चों को सारा समाचार देना चाहिए। அதாவது குழந்தைகளுக்கு எல்லா சமாச்சாரத்தை செய்தி எல்லாம் சொல்லணும் பாபாக்கு சொல்லணும். பாபா यहाँ ब्राह्मणी ऐसे ऐसे करती है, இங்க பிராமணி இப்படி எல்லாம் செய்யறாங்க. ये ब्राह्मणी बिगड़ती है, இந்த பிராமணிக்கு கோபம் வருது, गाली भी देती है, திட்டவும் செய்யறாங்க. என்ன कोई से कुछ काम करने के लिए कहा गया, இப்போ ஒருத்தர் இடமிருந்து ஏதோ வேலை செய்யறதுக்காக சொல்லப்பட்டது, सेवा करने के लिए कहा गया और उसने नहीं किया, சேவை செய்யறதுக்காக சொல்லப்பட்டது, பிறகு அவங்களால அதை செய்ய முடியல. तो गाली भी देने लग पड़ती है। அப்போ திட்டுற வேலை கூடயும் செய்யறாங்க. बाबा को मालूम पड़ेगा तब तो सावधान करेंगे। இப்போ பாபாக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு अलर्ट பண்ண முடியும். बच्चे बताते ही नहीं है, குழந்தைகள் சொல்லுறதே இல்ல. ब्राह्मणी से डरते हैं। அந்த சிஸ்டர் जैसे भक्ति मार्ग में गुरुओं का कितना दबदबा रहता है, சிஸ்டரை பார்த்து பயப்படுறாங்க. எப்படி பக்தி மார்க்கத்துல குருக்களது எந்த அளவுக்கு அவங்களோட பிரபாவம் இருக்குமோ, भक्ति मार्ग में देखा तो है कि गुरुओं का कितना दबदबा होता है। பக்தி மார்க்கத்துல பாத்திருக்கீங்க இல்லையா குருக்களோட பிரபாவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. तो यहाँ भी दबदबे में आ जाते हैं। இங்க கூட என்னன்னா அந்த பிரபாவத்துக்கு வந்துடுறாங்க. बाबा को मालूम पड़ने से सावधान करेंगे, பாபாக்கு தெரியறதுனால பாபா அலர்ட் பண்ணுவாங்க. बाबा को रिपोर्ट करनी चाहिए பாபாக்கு ரிப்போர்ட் பண்ணணும். कि ब्रह्मा कुमारी कहती है பிரம்மா குமாரி சொல்றாங்க कि हमें दिखाए बिना पत्र भी नहीं लिख सकते। நம்மளுக்கு காமிக்காம லெட்டரை கூடயும் எழுதக்கூடாது. क्या என்ன बाबा को भी पत्र लिखना है तो क्या करना है, பாபாக்கு கூடயே லெட்டர் எழுதணும்னா என்ன செய்யணும்? पहले हमको दिखाओ, ஃபர்ஸ்ட் நமக்கு காமிங்க. हमको बाबा में निमित्त बना करके बैठाया है, பாபா நம்மள நிமித்தமாக உட்கார வச்சிருக்காங்க. फिर बाबा को पत्र लिखो। பிறகு பாபாக்கு லெட்டரை எழுதுங்க. बाबा कहते हैं பாபா சொல்றாங்க तुम परवाह मत करो। நீங்க கேர் பண்ணாதீங்க. क्या என்ன तुम भल बाबा को डायरेक्ट लिखो। நீங்க பல பாபாக்கு டைரக்டாக எழுதுங்க. ब्राह्मणी को दिखाने की जरूरत नहीं है। அந்த பிராமணிக்கு காமிக்கிற அந்த இன்சார்ஜ் சிஸ்டருக்கு காமிக்கிற அவசியம் ஒன்னும் இல்ல. जब पत्र लिखने के लिए भी ब्राह्मणी को दिखाने की जरूरत नहीं है, இப்போ லெட்டரை எழுதுறதுக்காக பிராமணிக்கு காமிக்கிற அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னா तो डायरेक्ट फोन करने के लिए जरूरत है। இப்போ டைரக்ட் போன்ல பேசணும்னு அவசியம் இருக்கா அவங்களுக்கு சொல்றது? कि ब्राह्मणी को बताएं இப்போ பிராமணிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும், और बता करके उसके सामने फोन करें।
அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி தான் பாபாக்கு ஃபோன் பண்ணணும் அப்படி ஏதாவது அவசியம் இருக்கா? ये जरूरत है? அவசியம் இருக்கா? नहीं। இல்ல. लेकिन बाबा एक बात है, हैदराबाद में फोन निकाल दिया गया। फोन निकाल दिया गया क्या? बिल्कुल फोन कनेक्शन ही नहीं है। அவங்க சொல்றாங்க பாபா ஹைதராபாத்ல போன் கனெக்ஷனே இல்ல. वया जयलक्ष्मी माता की पहले அவங்க ஜெயலட்சுமி மாதா மூலமா தான் பேசுறோம் நம்ம. जयलक्ष्मी माता उठाएगी, फिर जयलक्ष्मी माता नहीं, जयलक्ष्मी माता इंटरफेयर नहीं होती है, लेकिन किसी को कुछ कहना होता तो वो जयलक्ष्मी माता बोलते हमें परमिशन नहीं है, डायरेक्ट फोन करने की परमिशन नहीं। अरे तो उनको फोन करने की परमिशन नहीं तो बाहर की दुनिया में फोन नहीं है क्या? नहीं, कन्या में बाहर की दुनिया वालों को कैसे बताएंगे? तो कोई माता को ईमेल भेज दे। அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி எதுவும் சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றாங்க பாபா சொல்றாங்க ஒருவேளை பர்மிஷன் இல்லைன்னா இப்போ வேற மாதாக்களோட இது இருக்கு இல்லையா, இமெயில் இருக்கு இல்லையா, அது மூலமா அனுப்பலாம் இல்லையான்னு சொல்றாங்க பாபா. நிறைய மாதாக்கள் கிட்ட இமெயில்ஸ் இருக்கு. आदेश है इसलिए हम नहीं मदद करेंगे, ऐसे माताएं बोलती हैं। मुझे फोन आया एक कन्या जो मैं वहाँ रहती थी, उससे बड़े ढंग से कोई भाई से बात करती थी। वो तो मालूम है। और भाई नीचे गिर गया। அந்த பிரதர் கூட பேசிட்டு இருந்தாங்க, அந்த பாய் கீழே விழுந்துட்டாங்க. कोई बंगलौर में कोई विष्णु पार्टी निकली, वहाँ से कनेक्ट हो गया। பெங்களூர்ல ஏதோ ஒரு விஷ்ணு பார்ட்டி வெளிப்பட்டது, அங்க அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க. ऐसा वो बात मालूम है। तो वहाँ तो बेसिक में तो ब्रह्मा बाबा ने शरीर छोड़ दिया। அங்க பேசிக் நாலேஜ்ல பிரம்ம பாபா शरीर விட்டுட்டாங்க. यहाँ शरीर छोड़ने की तो बात नहीं है, இங்க शरीर விடுற அவசியம் இல்ல, அப்படி என்ன விஷயம் இல்ல. लेकिन बाबा को गुप्त तो रहना पड़ेगा। ஆனா பாபாக்கு குப்தமாக இருக்க வேண்டியதாக வருது. इस दुनिया में इतने बड़े बड़े धर्माधीश राज्याधीश पड़े हुए हैं। இந்த உலகத்துல இத்தனை தர்மாதீஷ் பிறகு ராஜாதீஷ்கள் இருக்காங்க, அப்படின்னா அதுக்கு ஹெட்ஸ் இருக்காங்க. धर्माधिकारी தர்மாதிகாரிகள் और राज्य अधिकारी, பிறகு ராஜ்ய அதிகாரிகள். एक देश में नहीं, ஒரு தேசத்துல இல்ல, सभी देशों में, எல்லா தேசங்கள்ல. जो सारी दुनिया को अपनी मुट्ठी में कर लेना चाहते हैं। யாரு முழு உலகத்தையே தன்னோட பிடிக்க எடுத்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. और बाबा सबकी पोल पधरी कर रहा है। பிறகு பாபா எல்லாரோட விஷயங்களை கூடயும் என்ன செய்யறாங்கன்னா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ये सब இது எல்லாமே दुनिया को नीचे गिराने वाले। இவங்க எல்லாருமே உலகத்தை கீழே விழ வைக்க கூடியவங்க. और एक बाप है பிறகு ஒரு அப்பா இருக்காங்க, ऊंचा उठाने वाला। மேல அழிச்சிட்டு போக கூடியவங்க. सब भ्रष्टाचार बढ़ाने वाले हैं। எல்லாருமே தாழ்ந்த தன்மைய அதிகம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. और एक बाप பிறகு ஒரு அப்பா श्रेष्ठाचारी दुनिया स्थापन करने आया हुआ। சிரேஷ்டாச்சாரி உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு வந்திருக்காரு. சிரேஷ்டாச்சாரி உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் வந்திருக்காங்க. तो बिगड़ेंगे नहीं। அப்போ கெட்டு போக மாட்டாங்களா? கோபம் வராதா உங்களுக்கு? वो धर्माधिकारी राज्याधिकारी அந்த தர்ம அதிகாரிகள் ராஜ்ய அதிகாரிகள் जब ये बात उनके सामने आएगी तो बिगड़ेंगे नहीं। எப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடி வருமோ அப்ப அவங்களுக்கு கோபம் வராதா? வரும் சொல்றாங்க. तो बाप को तो अंत तक गुप्त पाठ बजाना है। அதாவது அப்பாக்கு கடைசி गुप्त வரைக்கும் पाठ बजाना है। குப்தமான பாட்டை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. सेंटर्स की संख्या बढ़ती जा रही है। இப்போ குப்தமாக பாட்டை செய்யணும், பிறகு
சென்ட்ரஸினோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. तो ये भी संभव हो सकता है பிறகு இதுவும் சான்சஸ் இருக்கு कि देश विदेश में आना जाना पड़े. जो बच्चे कंट्रोल से बाहर हैं, இந்த கூட விஷயமும் ஏற்படும். என்னன்னா தேசத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். பிறகு எந்த குழந்தைகள் கண்ட்ரோலுக்கு வர்றது இல்லையோ उनसे मिलना जुलना न हो सके. பிறகு அவங்க கூட சந்திக்கிறது எல்லாமே ஆகாமையும் இருக்கலாம். जैसे अव्यक्तवाणी में अभी बोला है, எப்படி அவ்யக்தவாணில இப்படி சொல்லிருக்காங்க. இப்போ बाप बच्चों के सामने प्रत्यक्ष हो गए, அப்பா குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆயிட்டாங்க. और दुनिया वालों की नजरों से ओझल हो गए. பிறகு உலகத்தினாருக்கு முன்னாடி அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா குப்தம் ஆயிட்டாங்க. அப்பா 2000 के आसपास की अव्यक्तवाणी, 2000 கிட்டத்தட்ட இந்த வாசிக்கப்பட்டிருக்கிற அவ்யக்தவாணியா இருக்குது இது. तो कौन से बाप दादा की बात है? அப்ப எந்த பாப்தாதாவினோட விஷயமா இருக்குது? सन 68 की बात है क्या? என்ன 68 விஷயமா? सन 68 की बात 2000 में आकर के कहीं बोलने की क्या जरूरत? 68 விஷயம் போய் இங்க 2000 வந்து சொல்ற அவசியம் என்ன இருக்குது? ये बात एडवांस पार्टी के ऊपर लागू होती है. இந்த விஷயம் அட்வான்ஸ் பார்ட்டி கூட அட்வான்ஸ் பார்ட்டிக்காக பொருந்ததுன்னு சொல்றாங்க. 98 की विध्वंस के बाद 98 அந்த விநாசத்துக்கு பிறகு एडवांस पार्टी में बाप दादा को गुप्त होना पड़ा. அட்வான்ஸ் பார்ட்டில பாப்தாதாக்கு குப்தமாக ஆக வேண்டியதாக வந்தது. जैसे कहते हैं भक्ति मार्ग में कृष्ण भगवान का जन्म हुआ, எப்படி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க கிருஷ்ண பகவானுக்கு ஜன்மமாச்சு. और कंस की नजरों से ओझल हो गए. பிறகு கம்சனோட பார்வையில இருந்து அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. तो जब लंबे समय तक गुप्त रहेंगे, இப்போ ரொம்ப நீண்ட கால வரைக்கும் குப்தமாக இருந்தீங்கன்னா तो ब्राह्मणों की दुनिया के अंदर அப்போ பிராமணர்களோட உலகத்துல जो एडवांस पार्टी है, எந்த அட்வான்ஸ் பார்ட்டி இருக்குது उसमें भी जो मनमानी करने वाले हैं, அதுல கூடயும் அவங்களுக்கு மனதுக்கு எப்படி வருதோ அப்படி செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்களோ उनको मौका मिलेगा या नहीं मिलेगा? அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையா? मौका मिलेगा. சான்ஸ் கிடைக்கும். वो मौका मिलेगा அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. और सबको अपने अंडर में करना चाहिए. பிறகு எல்லார கூடயும் தன்னோட அண்டருக்கு எடுத்துக்கணும்னு விருப்பப்படுவாங்க. जैसे राजा बनकर के बैठते हैं, எப்படி என்ன ராஜாக உட்கார்ற போல பண்றாங்க. बेसिक में तो आधारभूत आत्माएं हैं, जड़े हैं. பேசிக் நாலேஜ்ல ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இருக்காங்க, வேர்கள் இருக்காங்க. जड़ों में ज्यादा पावर होती है வேரில் அதிக பவர் இருக்குமா या जड़ों को जन्म देने वाले बीजों में ज्यादा पावर होती है? இல்லன்னா வேர்களுக்கு ஜென்ம கொடுக்கக்கூடிய விதைகளுக்குள்ள அதிக பவர் இருக்குமா? बीज में ज्यादा पावर होती है. एडवांस में तो बीज है. அந்த விதைகளுக்குள்ள அதிக பவர் இருக்குது. அட்வான்ஸ் நாலேஜ்ல எப்படின்னா விதைகள் இருக்காங்க. विदेशी और विधर्मी धर्मों के यहाँ बीज भरे पड़े हैं. விதேசி பிறகு விதர்மிகளினோட விதைகள் இங்க நிறைஞ்சிருக்காங்க. स्वदेशी तो बहुत थोड़े हैं. ஸ்வதேசிகள் ரொம்ப கம்மி ஜனம் இருக்காங்க. सूर्यवंशी और चंद्रवंशी तो சூரியவம்சி பிறகு சந்திரவம்சிகள் बहुत थोड़े हैं. இவங்க ரொம்ப கம்மி இருக்காங்க. उनमें भी அவங்களையும்
जो चंद्रवंशी है वो तो बड़े आराम से विधर्मियों के प्रभाव में आ जाते हैं। அந்த சந்திரவம்சி யார் இருக்காங்களோ அவங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க விதர்மிகளுக்கு. जैसे यज्ञ के आदि में ब्रह्मा बाबा, எப்படி யக்னத்தினோட ஆரம்பத்துல பிரம்ம பாபா सूर्यवंशियों के प्रभाव में नहीं रहे, சூரியவம்சிகளினோட பிரபாவத்துல இருக்கல. किसके प्रभाव में आ गए? யாரோட பிரபாவத்துக்கு வந்துட்டாங்க? इस्लामी बौद्धी क्रिश्चियन जो भी थे, இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, दूसरे दूसरे धर्म के, மத்த தர்மத்தினோட दूसरे दूसरे विदेशी, மத்த விதேசிகள் उनके प्रभाव में आ गए और उनके प्रभाव में அவங்களோட பிரபாவத்துக்கு வந்துட்டாங்க. பிறகு அவங்க பிரபாவத்துல सन 68 तक यज्ञ का काम चलता रहा। 1967 வரைக்கும் யக்னத்துல வேலை நடந்துட்டு இருந்தது. अंजाम जो होना था वही மற்றபடி விளைவு என்ன ஆகணும்னு இருந்ததோ அதேதான், वही अंजाम हुआ। அந்த விளைவு தான் ஏற்பட்டது. उन असुरों ने அந்த அசுரர்கள் माँ को खूब दुख दिया அம்மாக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தாங்க. और हार्ट ही फेल कर दिया। பிறகு ஹார்ட்டே ஃபெயில் பண்ணிட்டாங்க. अब यहाँ तो माँ नहीं है, இப்போ இங்க அம்மா ஒண்ணும் இல்ல, यहाँ तो இங்க बाप है रमतू रमजबाग। இங்க அப்பா இருக்காங்க ரம்து ரமஜ்வாஸ். அப்படின்னா ரொம்ப யுக்தியாக தன்னோட வேலைய எடுத்துக்க கூடிய புத்திசாலி. क्या என்ன भगवान आता है இப்போ பகவான் வராங்கன்னா तो भगवान हिंसा करेगा, हिंसा करना सिखाएगा क्या? பகவான் இம்சைய செய்வாங்களா? இம்சைய செய்யறது கத்து கொடுப்பாங்களா? हिंसा न करेगा न करना सिखाएगा। இம்சை செய்யவும் மாட்டாங்க, செய்ய வைக்கிறது கூடயும் இல்ல, दुनिया के जो கத்து கொடுக்கறது இல்ல. महात्माएं होते हैं உலகத்துல மகாத்மாக்கள் இருக்காங்க, वो भी हिंसा करना और नहीं सिखाते हैं, அவங்களும் கூடயும் இம்சை செய்யறது கத்து கொடுக்கறது இல்ல, न करते हैं न करना सिखाते हैं। அவங்க செய்யறது கூடயும் இல்ல, மற்றபடி செய்ய வைக்கிறது கூடயும் இல்ல. आज की कुछ महात्माएं दूसरी बात है, இன்றைய மகாத்மாக்கள் அவங்களோட விஷயம் வேற இருக்கு. कुछ ऐसे हैं சிலர் இப்படி இருக்காங்க, जो अपने फ्रंट में रहने वाले दूसरे महात्माओं को गोली भी मरवा देते हैं। என்னன்னா அவங்களோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மகாத்மாக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா குண்ட கூடயும் அடிக்க வச்சிடுறாங்க. लेकिन मोस्टली भक्ति मार्ग में ஆனா மோஸ்ட்லி பக்தி மார்க்கத்துல महात्माएं जो होती है सच्चे, உண்மையான மகாத்மாக்கள் யாரு இருப்பாங்களோ वो ये हिंसा करना सिखाते नहीं है। அவங்க இந்த இம்சைய பண்றது கத்து கொடுக்கறது இல்ல. तो भगवान कैसे सिखावेगा? அப்போ பகவான் எப்படி கத்து கொடுப்பாங்க? न सिखावेगा கத்து கொடுக்கவும் மாட்டாங்க, न हिंसा करेगा। பிறகு இம்சை செய்யவும் மாட்டாங்க. तो बाप कहते हैं அப்ப அப்பா சொல்றாங்க, तुम बल बाबा को डायरेक्ट पत्र लिखो பலே நீங்க அப்பாக்கு டைரக்ட் லெட்டர் எழுதுங்க, और डायरेक्ट फोन करो பிறகு டைரக்ட் போன பண்ணுங்க, और उनको बताने की भी दरकार नहीं है। பிறகு அவங்களுக்கு சொல்றது அவசியமும் இல்ல, डायरेक्ट ईमेल दो டைரக்ட் இமெயில கொடுங்க, இமெயில் அனுப்புங்க, और तुमको डायरेक्ट उत्तर मिल जाएगा। பிறகு உங்களுக்கு டைரக்ட் பதில் கிடைச்சிடும். तीखी बुद्धि वाले जो होंगे தீவிரமான புத்தி யார் இருக்குமோ वो तो समझ लेंगे। அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. क्या समझ लेंगे? என்ன புரிஞ்சுக்குவாங்க? क्या समझ लेंगे? என்ன புரிஞ்சுக்குவாங்க? वो ये समझ जाएंगे कि हमारा टीचर कितना अच्छा है। அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா நம்மளோட டீச்சர் எவ்வளவு நல்லவங்க, और इनको पढ़ाने वाला टीचर लायक नहीं है। பிறகு நமக்கு படிக்க வைக்கிற டீச்சர் அந்த அளவுக்கு லாயக் இல்ல, நாலாயக்கா இருக்காங்க.
ईश्वरीय सेवा करने लायक नहीं है। ஈஸ்வர சேவை செய்யறதுக்கான தகுதியுடையவங்க இல்ல, ये असुरों की सेवा करने वाला है। இவங்க அசுரனோட சேவைய செய்யக்கூடியவங்க இருக்காங்க. देखा भी जाता है। பார்க்கவும் படுகிறது. एडवांस पार्टी में அட்வான்ஸ் பார்ட்டில अभी उतनी तमो प्रधानता नहीं है, இப்ப அந்த அளவுக்கு தமோ பிரதானத்தை இல்ல. इसलिए जो भी पब्लिक की सेवा होती है அதனால எதெல்லாம் பப்ளிக் சேவை நடக்குது, वो बड़े बड़े आदमियों की पीछे पड़ा जाता है सेवा करने के लिए। இப்ப பெரிய பெரிய ஆளுகளுக்கு பின்னாடி சேவை செய்யறதுக்காக சுத்துறாங்களா, या जो भी जन सामान्य है उनकी सेवा की जाती है। இல்லன்னா யாரெல்லாம் இன் ஜெனரல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேவையை பண்ணிட்டு இருக்கீங்களா? जन सामान्य की सेवा की जाती है। இன் ஜெனரல் இந்த ஜனங்களினோட சேவையை செய்யப்படுகிறது. बेसिक नॉलेज में ये देखा जाता है कि जो भी बड़े बड़े பேசிக் நாலேஜ்ல இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது, யாரெல்லாம் பெரிய பெரிய दुनियावी रीत से உலகத்தினோட ரூபத்துல मल्टी मिलियनर हैं, மல்டி மில்லியனர் இருக்காங்க, पुलिस के बड़े बड़े अधिकारी हैं, போலீஸினோட பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, एडमिनिस्ट्रेशन के बड़े बड़े अधिकारी हैं, அட்மினிஸ்ட்ரேஷனோட பெரிய பெரிய அதிகாரிகள் யார் இருக்காங்க, उनको खास बुला बुला करके அவங்களுக்கு விசேஷமாக கூப்பிட்டு கூப்பிட்டு बड़े बड़े प्रोग्राम करेंगे பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் செய்வாங்க. और उनको ऊंची गद्दी पर பிறகு அவங்கள உயர்ந்த கத்தி மேல बैठा के सम्मानित करेंगे உட்கார வச்சு அவங்களுக்கு கௌரவத்தை செலுத்துறாங்க. और उनकी थोड़ी बहुत जितना ज्ञान है उतनी सेवा करेंगे। பிறகு அவங்களுக்கு கொஞ்ச நஞ்ச ஏதாவது என்ன எவ்வளவு நாலேஜ் இருக்குதோ அவ்வளவு நாலேஜ் கொடுப்பாங்க. तो क्या ये सारी दुनिया को मुट्ठी में करने वाली बात नहीं है? அப்ப என்ன முழு உலகத்தை தன்னை கைக்கு எடுத்துக்கிற போல ஆகலையா? ये हिंसा करने वाली बात है। இது இம்சை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. ज्ञान ये नहीं कहता, ஞானம் இந்த விஷயத்த சொல்லுறது இல்ல. ज्ञान तो ஞானம் मुसलमान बनना नहीं सिखाता। முசல்மான் ஆகிறது கத்து கொடுக்கறது இல்ல. मुसलमान क्या करते थे? முஸ்லிம்ஸ் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? तलवार उठाई और जनेऊ पकड़ा, இந்த என்ன செஞ்சாங்கன்னா அந்த வாளை எடுத்தாங்க, பிறகு அந்த பூநூலை பிடிச்சாங்க. बोलो जनेऊ उतारते हुए नहीं, சொல்லுங்க அந்த பூநூலை கழட்டுறீங்களா இல்லையா? चोटी कटाते हो कि नहीं, அந்த குடிமை இருக்கு இல்லையா அத கட் பண்ண வைக்குவீங்களா இல்லையா? ना किया இல்லன்னு சொன்னா और गर्दन लगा। ईश्वरीय ज्ञान तो என்ன செஞ்சாங்கன்னா கழுத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரிய நாலேஜ் स्वेच्छा से परिवर्तन कराता है। எப்படின்னா சுயத்தினோட விருப்பத்தினோட ஆதாரப்படி, அப்படின்னா அவங்க தானாவே விருப்பப்படணும், அதனோட ஆதாரப்படி जोर जबरदस्ती से किसी से कन्वर्ट பரிவர்த்தனை செய்ய வைப்பாங்க. இப்போ வலுக்கட்டாயமா யாரிடம் இருந்து கூட யாருக்கு கூடயும் करने वाली बात ही नहीं। கண்ட்ரோல் பண்ற விஷயமே இல்லன்னு சொல்றாங்க. तो तुम बच्चों को तो बहुत धारणा करनी है। அதாவது குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப தாரணைய செய்யணும். क्या? என்ன? अगर ब्राह्मणी ஒருவேளை பிராமணி मनमानी करती है மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படியே நடக்கிறாங்கன்னா, और हम इन आंखों से देखते हैं பிறகு நாம இந்த கண்களால பாக்குறோம், और बाबा को बताते नहीं, பிறகு பாபாக்கு சொல்றது இல்ல. क्योंकि ब्राह्मणी के चाटुकार बन करके रहेंगे तो माल मसाला मिलता रहेगा। ஏன்னா பிராமணியக்கு ஒருவேளை நீங்க எப்படின்னா அவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். बाबा को नहीं बताते, பாபாக்கு சொல்றது இல்ல. तो ये धारणा हुई।
या धारणा का कचूमर निकाल दिया। பாபா சொல்றாங்க இது தாரணை ஆச்சா இல்லன்னா தாரணைக்கு விபரீதமான விஷயம் ஏற்பட்டதா? ये कोई ईश्वरीय धारणा नहीं है இது ஒண்ணு ஈஸ்வரிய தாரணை இல்ல. और लड़ना झगड़ना भी बिल्कुल नहीं चाहिए। பிறகு கொஞ்சம் கூடயும் சண்டெல்லாம் போடவே கூடாது, கொஞ்சமும் போடக்கூடாது. ब्राह्मण से भाई तू मैं करना शुरू कर दिया, बाबा ने ऐसा कब सिखाया है, तुम ऐसा करते हो। இப்போ பிராமணருக்கு எப்படின்னா சொல்றாங்க என்னன்னா பாபா பாபா இப்படி கத்து கொடுத்தாங்க, பாபா என்ன சொல்லிருக்காங்க, நீங்க இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க. அப்படி இல்ல, बच्चे सच सुनाते ही नहीं है। குழந்தைகள் உண்மையான விஷயத்த சொல்றதே இல்ல. सच नहीं बता देंगे तो बाबा को कैसे पता चलेगा? वो कहते हैं बाबा तो जान ही जाने ना। இப்போ பாபாக்கு சொல்றதே இல்லன்னா எப்படி? என்ன சொல்றாங்கன்னா பாபாக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க. अरे मुरली में कहीं बोला है मैं जाने जाने नहार हूँ। அரே முரளில எங்கேயாவது சொல்லிருக்கேன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு. जानी जाननहार जानी जाननहार निराकार है, निराकारा या साकार है? இல்லன்னா சாக்காரா. जानी जाननहार निराकार है या साकार है? ஜானி ஜானன்ஹார் நிராகாரா இல்லன்னா சாக்காரான்னு கேக்குறாங்க. ஜானி ஜானன்ஹார்னா எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருக்குதோ அவங்களுக்கு சொல்வாங்க. निराकार तो जानी जाननहार है, क्योंकि वो तो जन्म मरण के चक्कर में नहीं आता। நிராகாரு ஜானி ஜானன்ஹார் தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க ஜனன மரணத்திலிருந்து தனிப்பட்டவங்களாக இருக்காங்க. लेकिन वो निराकार जब साकार में आता है, ஆனா அந்த நிராகார் எப்போ சாக்காரத்துல வராங்களோ तो साकार को पोता मेल देने का அப்போ சாக்காரனுக்கு போத்தாமேல் கொடுக்கிற रसम बनाया हुआ है। அந்த பரம்பரைய ஈடுபட்டு இருக்காங்க. ये सारी बात ஒரு பரம்பரைய நடத்திருக்காங்க. இந்த எல்லா விஷயங்கள் साकार को बतानी है। என்னன்னா எல்லா விஷயங்கள் சாக்காரனுக்கு சொல்லணும்னு. नहीं तो कैसे पता चलेगा? இல்லன்னா எப்படி தெரிய வரும்? तो बच्चे सच नहीं सुनाते हैं, அதாவது குழந்தைகள் உண்மையான விஷயத்த சொல்றதில்ல, और ही झूठ बोल देते हैं। இன்னமும் பொய் சொல்லிடுறாங்க. क्या என்ன झूठ बोल देंगे तो ब्राह्मणी के अवगुण छुपाए लेते हैं। இப்போ பொய் சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிராமணியர்கள் இருக்காங்களா இன்சார்ஜ் சிஸ்டர், அவங்களோட தவறுகளை மறைச்சிடுறாங்க. बड़े बड़े जो दादाएं हैं, பெரிய பெரிய பிரதர்ஸ் யார் இருக்காங்களோ தாதா, उनके अवगुणों को அவங்களோட கெட்ட குணங்களை छुपाए देंगे, மறைச்சிடுவாங்க. या तो उनसे डरते हैं இல்லன்னா इसलिए छुपाए देते हैं, இல்லன்னா அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அதனாலதான் மறைச்சிடுறாங்க. झूठ बोलते हैं तो फिर सत्यानाश हो जाती है। இப்போ பொய் சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு? சத்தியநாசம் பண்ணிடுறாங்க. क्या என்ன सत्यानाश हो जाती का मतलब क्या हुआ? சத்தியநாசம் ஆயிடுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? माना जो सच्चखंड स्थापन होना चाहिए, அதாவது உண்மையான கண்டம் என்ன ஸ்தாபனை ஆகணுமோ वो सच्चखंड स्थापन नहीं होता। அந்த உண்மையான கண்டம் ஸ்தாபனை ஆகுறது இல்ல. सच्चखंड का नाश हो जाता है சத்திய கண்டத்தினோட நாசம் ஆயிடுது. और झूठ खंड की यज्ञ के अंदर பிறகு பொய்யான கண்டத்தினோட स्थापना हो जाती है। யக்னத்துல ஸ்தாபனை ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तो जैसे बेसिक नॉलेज के अंदर அதாவது எப்படி பேசிக் நாலேஜ்ல सच्चखंड का नाश हो गया, सत्यानाश हो गया, சத்திய கண்டத்தினோட நாசம் ஆயிடுச்சு, சத்தியநாசம் ஆயிடுச்சு. और झूठ खंड की பிறகு பொய்யான கண்டத்தினோட स्थापना हो गई। ஸ்தாபனை ஆயிடுச்சு. ऐसे ही फिर
அதே மாதிரி தான் பிறகு अगर एडवांस पार्टी में भी ऐसे ही करते रहेंगे, ஒருவேளை அட்வான்ஸ் பார்ட்டில கூடயும் இப்படியே தான் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, बाप को सच नहीं बतावेंगे அப்பாக்கு உண்மையான விஷயத்த சொல்லலன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? झूठ खंड स्थापन हो जाएगा। பொய்யான கண்டம் ஸ்தாபனை ஆயிடும். क्या? என்ன? बल सिखों की बात हल हो जाएगी। பலே சிக்கியர்களினோட பேச்சு அது எப்படின்னா அதுக்கு சால்வ் ஆயிடும். सिख कहते हैं ना, राज करेगा எப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க இல்லையா, ராஜ் கரேகா खालसा। பியூரான தேவி என்ன செய்வாங்கன்னா ராஜ்யத்தை செய்வாங்க. बेसिक नॉलेज में भी பேசிக் நாலேஜ்ல கூடயும் कन्या माताओं के हाथ में राज्य देने के लिए तो बोला, கன்யா மாதாக்களோட கைகளுக்கு ராஜ்யத்தை குடுக்கறதுக்காக சொன்னாங்க. कन्या माताओं को आगे बढ़ाने के लिए बोला, கன்யா மாதாக்களை முன்னாடி வைக்கிறதுக்காக சொன்னாங்க தான். एडवांस में भी बोला कि அட்வான்ஸ்ல கூடயும் சொன்னாங்க कन्या माताओं के द्वारा सारा कार्य कराना है। கன்யா மாதாக்கள் மூலமாக எல்லா வேலைகளை செய்ய வைக்கணும்னு. डायरेक्शन कन्या माताओं के द्वारा निकलने चाहिए, भाइयों के द्वारा नहीं। டைரக்ஷன்ஸ் கன்யா மாதாக்கள் மூலமாக வெளிப்படணும், மாதாக்கள் பிரதர்ஸ் மூலமா இல்ல. पढ़ाई पढ़ाने का एक काम कन्या माताओं को करना चाहिए, भाइयों को नहीं करना चाहिए। படிக்க வைக்கிற இந்த வேலை கன்யா மாதாக்களுக்கு செய்யணும், பிரதர்ஸ்க்கு செய்யக்கூடாது. लेकिन अगर बच्चे ஆனா ஒருவேளை குழந்தைகள் बाप से इसी तरह छुपाते रहे அப்பாயிடமிருந்து இப்படியே மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா तो क्या अंजाम होगा? அப்ப என்ன விளைவு ஏற்படும்? सच खंड स्थापन होने की बजाय एडवांस में உண்மையான கண்டம் ஸ்தாபனா ஆகிறதுக்கு பதிலாகி அட்வான்ஸ்ல और ही बेसिक नॉलेज के मुकाबले कई गुना झूठ खंड स्थापन हो जाएगा। இன்னும் பேசிக் நாலேஜுக்கு ஒப்பிட்டு பார்த்தா நிறைய மடங்கு பொய்யான கண்டம் இங்க ஸ்தாபனை ஆயிடும் அட்வான்ஸ்ல. बेसिक नॉलेज वाली दीदी दादियाँ तो அந்த பேசிக் நாலேஜ்ல இருக்கக்கூடிய தீதி தாதிகள் अभी इतने ज्यादा सेंटर्स नहीं संभाल रही है, இப்போ அந்த அளவுக்கு சென்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு பாத்துக்கல. क्योंकि अभी सेंटर्स की संख्या ही लाखों की तादाद में, ஏன்னா இப்போ சென்டர்ஸினோட எண்ணிக்கையே லட்சக்கணக்கில் नहीं हुई है। இல்ல. वो तो अधूरा ज्ञान था। அது அறகுறையான ஞானமாக இருந்தது. और பிறகு இது ये तो एडवांस संपूर्ण ज्ञान है। பிறகு இது அட்வான்ஸ் பரிபூர்ணமான ஞானமா இருக்குது. ये तो दुनिया में बिना एडवर्टाइजमेंट के तीखे रूप में फैलता रहेगा। இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலேயே உலகத்துல தீவிரமாக அது பரவும் சொல்றாங்க. दिन दुगना रात चौगुना अपने आप फैलेगा। பகல் 2 மடங்கு இரவு 4 மடங்கு அப்படி தானாவே அது பரவும் சொல்றாங்க. तो यहाँ तो लाखों की तादाद में सेंटर्स हो जाएंगे दुनिया में। அதாவது இங்க லட்சக்கணக்கில் என்னன்னா சென்டர்ஸ் பரவிடும் உலகத்துல. लेकिन फायदा क्या होगा जब सच्चाई छुपाई जाएगी तो? ஆனா என்ன லாபம் ஒருவேளை உண்மையை மறைச்சிட்டாங்கன்னா? झूठ खंड स्थापन हो जाएगा, பொய்யான கண்டம் ஸ்தாபனா ஆயிடும். झूठ खंड स्थापन होगा பொய்யான கண்டம் ஸ்தாபனா ஆச்சுன்னா तो देवियों के वेश में क्या हो जाएंगी? இப்போ தேவிகளினோட வேஷத்துல என்ன ஆயிடும்? चांडाल चौकड़ियाँ तैयार हो जाएंगी। அந்த சாண்டாள்கள் பிறகு அவங்களோட சாண்டாள்களோட குரூப் ரெடி ஆயிடும். और वो राज्य करने लग पड़ेंगे। பிறகு அவங்க ராஜ்யத்தை பண்றதுக்காக ஆரம்பம் செய்வாங்க. आखिरी फिर भी बाप को तो प्रत्यक्ष கடைசிக்கு கூட என்னன்னா அப்பாக்கு பிரத்யக்ஷத்தை होना ही है। ஆகிதான் தீரணும். जब सच्चाई फिर प्रत्यक्ष होती है எப்போ உண்மை பிரத்யக்ஷம் ஆகுதோ
तो रिजल्ट क्या निकलता है? அப்போ என்ன ரிசல்ட் வெளிப்படுது? रिजल्ट निकलता है ரிசல்ட் வெளிப்படுது डूबी जा डूबी जा डूबी जा, மூழ்கி போ மூழ்கி போ மூழ்கி போ. देवियों को, गणेश जी को, தேவிகளுக்கு கணேஷ் ஜிய, हनुमान जी को क्या करते हैं? ஹனுமான் ஜி இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன செய்யறாங்க? डुबो देते हैं। முழுக வச்சிடுறாங்க. फिर बुद्धि में बैठता है एक सच्चा और बाकी सब பிறகு புத்தில உட்காருது ஒருத்தர் உண்மையானவர், மற்றபடி எல்லாருமே सब झूठे। எல்லாருமே பொய்யானவங்க. लेकिन ये करने के निमित्त कौन बने? ஆனா இத செய்யறதுக்காக யாரு நிமித்தம் ஆகுவாங்க? हम बच्चे। जिन बच्चों ने बाप से बात को छुपाया, எந்த குழந்தைகள் அப்பா இடமிருந்து அந்த பேச்சுகளை மறைச்சாங்க, अपने स्वार्थ के लिए தன்னோட சுயநலக்காக, या भयभीत होने के कारण, இல்லனா பயம் இருக்குது அதனால, तो छुपाने के कारण ये अंजाम होता है। இப்ப மறைக்கிறதுனால இதோட விளைவு இதாகுது. सच नहीं सुनाते हैं और ही झूठ बोलते हैं, सत्यानाश हो जाती है। உண்மை சொல்றது இல்ல, இன்னமும் பொய் சொல்றாங்க, சத்தியநாசம் ஆயிடுது. झूठ बोलना छोड़ते ही नहीं है, பொய் சொல்றது விடுறதே இல்ல. क्योंकि जेल बर्ड्स है ना, ஏன்னா ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிருக்கீங்க, ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா, जेल बर्ड्स, ஜெயில் பேர்ட்ஸ். जेल के अंदर जो चिड़िया रहती है ना, ஜெயிலுக்குள்ள இந்த புறா இந்த இது இருக்கும் இல்லையா, उसको उठा करके वहाँ से बाहर रख दो। பறவைகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு, கிளி இருக்கும் அந்த பறவை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வெளியில வச்சிடுங்க. फिर जेल के अंदर आ जाएगी, மறுபடியும் அது ஜெயிலுக்குள்ளேயே வந்துடும். ऐसे ही बहुत से जेल के कैदी होते हैं, அதே மாதிரி நிறைய ஜெயிலினோட கைதிகள் இருப்பாங்க. उनको जेल में से छुड़ा दो, அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாலும் ஜெயில இருந்து अच्छे अच्छे वकील वकालत करके उनको छुड़ा भी देते हैं। நல்ல நல்ல வக்கீல்கள் அவங்களுக்கு எப்படி என்ன ஜட்ஜ்மெண்ட்ட கொடுக்க வச்சு அவங்கள விடுதலை கூடயும் பண்ணிடுறாங்க. वो फिर जेल में घुस जाते हैं। அவங்க மறுபடியும் ஜெயிலையே நுழைஞ்சிடுறாங்க. जंजीरों को आदत हो जाती है। झूठ बोलना छोड़ते ही नहीं है, பொய்ய பேசுறது விடுறதே இல்ல. जेल बर्ड्स है ना, ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா. बेसिक नॉलेज में भी ऐसे ढेर सारे जेल बर्ड्स पड़े हुए हैं। பேசிக் நாலேஜ்ல கூடயும் இப்படிப்பட்ட நிறைய ஜெயில் பேர்ட்ஸ் கிடைக்கிறாங்க. कहते हैं कृष्ण के 7 भाई थे, சொல்றாங்க கிருஷ்ணருக்கு 7 பிரதர்ஸ் இருந்தாங்க. किसके अंडर में फंसे? யாரோட அண்டர்ல மாட்டிக்கிட்டாங்க? कंस ने उसको கன்சன் அவங்களுக்கு 7 को कोस लिया, 7 பேரை கூடயும் என்ன பண்ணிட்டான்னா கொலை பண்ணிட்டான். जेल से बाहर नहीं जाने दिया। ஜெயில இருந்து வெளியில போகிறதுக்காக விடல. ये कौन है? இது யாரா இருக்காங்க? 7 नारायण, 7 நாராயணர்கள். वो अभी भी बेसिक नॉलेज में पड़े हुए हैं। அவங்க இப்போ பேசிக் நாலேஜ்ல கிடைக்கிறாங்க. बल शरीर छोड़ रहे हैं பழைய शरीரை விட்டுட்டு இருக்காங்க. तो भी सूक्ष्म शरीर के बंधन में बंधे हुए हैं। ஆனாலும் சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்காங்க. तो जेल बर्ड्स हुए ना, அப்போ ஜெயில் பேர்ட்ஸ் ஆனாங்க இல்லையா. उन्हीं की बात नहीं है, அவங்களோட விஷயம் மட்டும் ஒண்ணும் இல்ல, एडवांस पार्टी में भी है। அட்வான்ஸ் பார்ட்டிலயும் இருக்காங்க. अगर एक दूसरे का लिहाज करते हैं, लोक लाज का लिहाज करते हैं, ஒருவேளை ஒருத்தர் எப்படின்னா இவங்க என்ன சொல்வாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ
உலகம் என்ன சொல்லுதோ இத பற்றி யோசிச்சீங்கன்னா, अरे ये क्या कहेंगे, அரே இவங்க என்ன சொல்லுவாங்களோ, अरे ये दीदी दादियाँ क्या कहेंगी, அரே இந்த தீதி தாதிகள் என்ன சொல்வாங்களோ, दीदी दादियों को फॉलो करने वाले ये सब क्या कहेंगे, தீதி தாதிகளை ஃபாலோ செய்யக்கூடிய இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்வாங்களோ. और लोक लाज में फंसने के कारण बाप को सच्ची बात பிறகு இந்த உலகத்தை பற்றி யோசிச்சு नहीं बताते हैं, அப்பாக்கு இந்த விஷயத்த சொல்லலைன்னா तो जेल बर्ड्स बन जाते हैं. அப்போ ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிடுறாங்க. 2 रोज अच्छे चलते हैं, 2 நாட்கள் நல்லா நடக்கிறாங்க, तीसरे रोज फिर मट्टी पलीत हो जाती है. 3வது நாள் மறுபடியும் என்ன ஆயிடுறாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. बुद्धि ही खराब है. बाप ऑलराउंड सब बातें समझाते रहते हैं, பாபா அப்பா ஆல்ரவுண்டு எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. रोज के जीवन मरने की जो भी बातें हैं டெய்லி லைஃப்ல ஏதெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ, ஏதெல்லாம் அவசியமான விஷயங்கள் இருக்குதோ, ऐसे नहीं कि सिर्फ नई दुनिया में जाने के लिए समझाते हैं. அப்படி இல்ல வெறும் புது உலகத்துக்கு போகிறதுக்காக தான் புரிய வைக்கிறாங்க என்ற விஷயம் இல்ல. बाप की समझाई हुई बातें அப்பா என்ன புரிய வச்சிருக்காங்களோ அதோட விஷயங்கள் 63 जन्म भी काम आती हैं. 63 ஜன்மங்கள்ல கூடயும் வேலைக்கு வருது. ऑलराउंड सब बातें समझाते हैं. ஆல்ரவுண்ட் எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. तुम बच्चे ऑलराउंड पार्टधारी हो ना, குழந்தைகளான நீங்க ஆல்ரவுண்ட் பாட்தாரிகளா இருக்கீங்க இல்லையா? कि सत्युग त्रेता में ही पार्ट बजावेंगे, இல்லன்னா வெறும் சத்யுக திரேதால தான் பாட்ட செய்றீங்களா? द्वापर कलयुग में पार्ट नहीं बजावेंगे क्या? துவாபர கலியுகத்துல பாட்ட செய்ய மாட்டீங்களா? बजावेंगे. செய்வீங்க. तो वहाँ अगर सच्चाई से चलेंगे, அதாவது அங்க ஒருவேளை உண்மையாக ஃபாலோ பண்ணீங்கன்னா द्वापर कलयुग में, துவாபர கலியுகத்துல तो दुनिया से डर करके रहेंगे तब चलेंगे, அப்போ உலகத்து மேல உலகத்தை பார்த்து பயந்து இருந்தீங்கன்னா அப்ப நடப்பீங்களா? या निडर होकर के रहेंगे तब चलेंगे. இல்லன்னா பயம் இல்லாத இருந்தீங்கன்னா அப்ப நடப்பீங்களா? जो निडर होकर के रहेंगे யாரு பயம் இல்லாத இருப்பாங்களோ वो ही चल सकेंगे, அவங்க தான் நடக்க और முடியும். झूठ खंड की दुनिया वालों से टक्कर लेते रहेंगे. பிறகு பொய்யான கண்டத்தினோட ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட மோதிட்டு இருப்பீங்க. क्या என்ன वहाँ भी 63 जन्म टक्कर लेते रहते हैं. அங்க கூட 63 ஜன்மங்கள்ல எப்படின்னா மோதிர வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. और यहाँ शूटिंग पीरियड में भी பிறகு இங்க ஷூட்டிங் பீரியட்லயும் टक्कर लेते रहते हैं. இங்க கூட என்னன்னா எதிர்ப்புன்றது ஏற்படுத்திட்டே தான் இருப்பீங்க. बोला அப்ப சொன்னாங்க बाप ऑलराउंड बातें समझाते हैं नाटक आदि वालों को. அப்பா ஆல்ரவுண்ட் விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. நாடகம் என்ன இருக்குதோ அது पकड़ करके चित्र भी अच्छी रीति बनवाओ. நாடகம்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்சு நல்லபடியாக சித்திரத்தை ரெடி பண்ண வைங்க. जो नाटक करने के आदि होते हैं ना, யாரு நாடகத்தை செய்யறதுக்கான பழக்கத்தினர்கள் இருப்பாங்க இல்லையா, பழக்கம் இருக்கோ இல்லையா, वो अच्छे अच्छे चित्र बनाते हैं. அவங்க நல்ல நல்ல சித்திரங்களை ரெடி பண்றாங்க. बाबा सीढ़ी के चित्र भी अच्छे अच्छे बनवाए रहे हैं. பாபா சிடி சித்திரத்தை கூடயும் நல்லபடியாக அத ரெடி பண்ண வச்சிட்டு இருக்காங்க. जो नाटक करने के आदि होते हैं ना, இப்போ நாடகம் செய்யறதுக்கான அந்த பழக்கம் இருக்கோ இல்லையா, वो अच्छे अच्छे चित्र बनाते हैं. அவங்க நல்ல நல்ல சித்திரங்களை ரெடி பண்றாங்க. बाबा सीढ़ी के चित्र भी अच्छे अच्छे बनवाए रहे हैं. பாபா இந்த ஏணி படத்தினோட சித்திரத்தை கூடயும் ரெடி பண்ண வச்சிட்டு இருக்காங்க நல்லபடியாக.
वो सीढ़ी के चित्र सबके पास हो। அந்த ஏணிப்படத்தினோட சித்திரம் எல்லார்கிட்டயும் இருக்கணும். अच्छी चीज देख करके फिर औरों को भी दिखलाने ले आवेंगे। நல்ல பொருளை பார்த்து பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் காமிக்கிறதுக்காக எடுத்துன்னு வருவாங்க. दिल्ली में டெல்லியில बहुत अच्छी जगह में तुम्हारे 2-4 चित्र बड़े बड़े लगे हुए हो। ரொம்ப நல்ல இடத்துல என்னன்னா 2 இல்லன்னா 4 இடத்துல உங்களோட சித்திரம் வச்சிருக்கணும். आपे ही तुम्हारा प्रोपोगंडा हो जाएगा। தானாவே உங்களோட பற்றி என்னன்னா ப்ரோபகண்டா ஏற்படும். 2-4 चित्र क्यों बताई? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, 2 இல்லன்னா 4 சித்திரங்களை பற்றியே சொன்னாங்க. रमेश भाई ने तो सैकड़ों चित्र बनवाई थी। இந்த ரமேஷ் பாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா 100கணக்குல சித்திரங்களை ரெடி பண்ண வச்சாங்க. 2-4 क्यों बताई? 2-4 ஏன் சொன்னாங்க? क्योंकि ढेर के ढेर चित्र माया की मत पर बनाए गए। ஏன்னா நிறையதிலும் நிறைய சித்திரங்கள் மாயாவினோட டைரக்ஷனினோட ஆதாரப்படி ரெடி பண்ண வச்சிருக்காங்க. और बाबा की मत पर सिर्फ பிறகு பாபாவோட டைரக்ஷன் என்ன இருக்குதோ அதனோட ஆதாரப்படி வெறும் 2-4 चित्र हैं। 2 இல்லன்னா 4 சித்திரங்கள் இருக்குது. திரிமூர்த்தி, लक्ष्मी नारायण, லக்ஷ்மி நாராயண், और सीढ़ी। மரம், பிறகு மரத்தினோட சித்திரம், பிறகு ஏணிப்படத்தினோட சித்திரம். ऐसे चित्र मुख्य मुख्य जगह पर लगावेंगे। இப்படிப்பட்ட சித்திரம் முக்கியமான இடத்துல போட்டீங்கன்னா तो 1-2 को सब भेजते रहेंगे। அப்போ என்னன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எல்லாருக்குமே எல்லாம் அனுப்பிட்டு இருப்பீங்க. म्यूजियम बना हुआ है तो सबको कहेंगे कि चल करके देखो। மியூசியம் உருவாகி இருக்குதுன்னா எல்லாருக்குமே சொல்வாங்க, வாங்க போய் பார்க்கலான்னு. क्या? என்ன? वहाँ तो माउंट आबू में जड़ म्यूजियम बना हुआ है। அங்க மவுண்ட் ஆபுல ஜடம் மியூசியம் ரெடியா இருக்குது. और यहाँ பிறகு இங்க चैतन्य म्यूजियम की बात है। இங்க சைத்தன்ய மியூசியமினோட விஷயமா இருக்குது. समझाने वाले भी होशियार चाहिए। புரிய வைக்க கூடியவங்க கூடயும் புத்திசாலியாக இருக்கணும். चैतन्य म्यूजियम के कौन से चित्र हैं? சைத்தன்ய மியூசியம்ல எந்த சித்திரம் இருக்குது? जो समझाने புரிய வைக்கிறதுக்காக. कोई चित्र ही नहीं है। எந்த சித்திரமும் இல்லையா? चित्र तो है ना। சித்திரம் இருக்குது இல்லையா? अव्यक्तवाणी में बता तो दिया। அவ்யக்தவாணியில சொல்லிட்டாங்க இல்லையா? क्या? என்ன? सबसे पहले कौन सा चित्र समझाओ? எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் எந்த சித்திரத்தை புரிய வைக்கணும்? त्रिमूर्ति का चित्र समझाओ। 3 सीट्स फिक्स हुई है। திரிமூர்த்தி சித்திரத்தை பற்றி புரிய வைங்க. 3 சீட்கள் பிக்ஸ் ஆயிருக்குது. 3 सीट्स फिक्स हुई है। 3 சீட்கள் பிக்ஸ் ஆயிருக்குது. तो 3 सीट्स पर बैठने वाले भी तो फिक्स हुए होंगे। அப்போ 3 சீட் மேல உட்கார கூடியவங்களு கூடயும் பிக்ஸ் ஆக இருப்பாங்க இல்லையா? उनकी समझानी देनी। அவங்கள பற்றி புரிய வைக்கணும். ये हमारे म्यूजियम के के चित्र हैं। இது நம்மளோட மியூசியமினோட எல்லைக்கு அப்பாற்பட்ட சித்திரமா இருக்குது. समझाने वाले बहुत होशियार चाहिए। புரிய வைக்க கூடியவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். बुद्धि में सिवाय एक बाप के புத்தில ஒரு அப்பா தவிர और कोई की भी याद ना आवे। வேற யாரோட நினைவு கூடயும் வரக்கூடாது. समझाने वालों की एक खासियत हो। புரிய வைக்கிறதுக்காக இந்த விசேஷம் இருக்கணும். अंतकाल जो शिव बाबा को सुमिरे கடைசி நேரத்துல யாரு சிவபாபாவை நினைவு செய்யறாங்களோ वो नारायण पद पा सकते हैं। அவங்க நாராயண பதவியை அடையலாம். तो सर्विस करना सीखना है। அதாவது சர்வீஸ் செய்யறது கத்துக்கணும். सेंटर्स खुलते जाते हैं। சென்டர்ஸ் ஓபன் ஆயிட்டே போகுது.
हिम्मत बच्चे मदद बाप तो है ही. குழந்தைகள் தைரியம் காமிச்சிங்கன்னா வச்சிங்கன்னா அப்பா உதவி செஞ்சுதான் தீர்வாங்க. परंतु अच्छी टीचर भी तो चाहिए ना. ஆனா நல்ல டீச்சர் கூட தேவை இருக்காங்க இல்லையா? என்ன सेंटर में चलाने वाली टीचर है जो इंचार्ज बनाई जाए. இப்போ சென்டரை நடத்துற அந்த டீச்சர் யார இன்சார்ஜ் ஆக ஆக்கப்படுகிறதோ वो भी अच्छी टीचर चाहिए. அவங்களுக்கு கூட எப்படி இருக்கணும்னா நல்ல டீச்சராக வேணும், தேவை இருக்கு. मना அப்படி என்ன? मालिश कराने वाली, बर्तन अपने साफ करवाने वाली, மாலிஷ அந்த மசாஜ செய்ய வைக்கிறவங்க, தன்னோட பாத்திரைய கழுவ வைக்கக்கூடியவங்க, और कपड़े साफ करवाने वाले टीचर. பிறகு துணிய துவைக்க வைக்கிற டீச்சரு नहीं चाहिए. வேண்டாம். अपना बिस्तर अपने आप करे, अपने आप उठाए. எப்படின்னா தன்னோட பெட்டை தானே போட்டுக்கணும், தானாவே அதை எடுக்கணும். सारा व्यक्तिगत काम अपने व्यक्तिगत सेवा अपने आप करने वाली हो. எல்லா தன்னோட பர்சனல் சேவை தானாவே செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். आप समान किसी को बनाते नहीं है. யார கூடயும் தனக்கு சமமாக ஆக்குறது இல்ல. तो फिर बाद में सेंटर संभल नहीं पाते. பிறகு என்ன ஆயிடுதுன்னா சென்டர் அத மேனேஜ் ஆகுறது இல்ல. पहले आप समान बनाए, ஃபர்ஸ்ட் தனக்கு சமமாக ஆக்கிக்கணும். फिर सेंटर संभालने के लिए भेजे. பிறகு சென்டரை பாத்துக்கிறதுக்காக அனுப்பணும். आप समान मैनेजर बनावेंगे தனக்கு சமமாக மேனேஜரை ரெடி பண்ணாங்கன்னா तो टीचर अच्छी कही जाएगी. அப்போ டீச்சரை நல்ல டீச்சர்னு சொல்லப்படுவாங்க. पदवी ऊंचा पावेगी. பதவி கூட உயர்ந்த பதவி அடையும், கிடைக்கும். बेबी बुद्धि भी नहीं होनी चाहिए. பேபி புத்தியா கூட இருக்க கூடாது. क्या என்ன? बेबी बुद्धि होगी तो कोई उठा के भी ले जाएगा. பேபி புத்தியாக இருக்காங்கன்னா யாராவது அவங்கள எடுத்துன்னு கூட போவாங்க. रावण संप्रदाय है ना, எடுத்துன்னு கூட போயிடுவாங்க. ராவண சம்பிரதாயமா இருக்கு இல்லையா? அரே बेसिक नॉलेज में ऐसे वाकई हुए हैं कि नहीं? பேசிக் நாலேஜ்ல இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் ஆயிருக்குதா இல்லையா? कैसे? எப்படி? कि कोई बेबी बुद्धि ब्रह्मा कुमारियां भेजी गई सेंटरों में. என்னன்னா பேபி புத்தி பிரம்மா குமாரி சென்டருக்கு அனுப்பப்பட்டது. और उनको அவங்கள चिड़ी मार उठा के ले गए. அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேட்டைக்காரன் இருக்காங்க இல்லையா, அந்த और उनको அவங்கள चिड़ी मार उठा के ले गए. அவங்கள அந்த பறவையை இடிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சுக்கிட்டு அழிச்சிட்டு போயிட்டாங்க. ले जाके उनके साथ शादी कर ली. அழிச்சிட்டு போய் அவங்கள கூட திருமணத்தை பண்ணிட்டாங்க. रावण संप्रदाय है ना, ராவண சம்பிரதாயமா இருக்கு இல்லையா? बाबा उनको कीचक कहते हैं. பாபா அவங்களுக்கு கீச்சக்கன்னு சொல்றாங்க. जो कीचक होते हैं गंदे लोग होते हैं. இப்ப யாரு கீச்சக்கோ அப்படின்னா கெட்ட ஜனங்களோ ஆண் ஜனங்களோ वो ब्रह्मा कुमारियों के भी पीछे पड़ते. அவங்க பிரம்மா குமாரிஸ்க்கு கூடயும் பின்னாடி சுத்துறாங்க. जिन्होंने अपना जीवन ईश्वर को दिया, யாரு தன்னோட வாழ்க்கைய ஈஸ்வரனுக்காக கொடுத்திருக்காங்க, भगवान के रास्ते पर दे दिया, பகவானோட வழிக்கு கொடுத்துட்டாங்க. उनके भी पीछे पड़ करके அவங்களுக்கு பின்னாடி சுத்தி उनकी जिंदगी खराब कर देते. அவங்களோட லைஃப கெடுத்துடுறாங்க. बाबा ने अमरनाथ के लिए पत्रे छपाने के लिए कहा. பாபா அமர்நாத் இந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பத்திரிக்கைய பிரிண்ட் பண்ண வச்ச சொன்னாங்க, பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக. पत्रे आज छपवाते हैं तो उसमें त्रिमूर्ति का ब्लॉक भी अच्छा नहीं डलवाते. இப்போ குழந்தைகள் அந்த இதெல்லாம் தயார் பத்திரிகை எல்லாம் ரெடி பண்றாங்க இல்லையா, அதுல திரிமூர்த்தினோட பிளாக் கூடயும் கரெக்டாக போடுறது இல்ல, பிரிண்ட் பண்ண வைக்கிறது இல்ல. नहीं तो जहाँ अच्छे ब्लॉक बनते हैं उनका काम है बना करके भेज देना चाहिए. இல்லன்னா எங்க நல்லபடியாக ரெடி ஆகுதோ அவங்களோட வேலை என்ன,
வேலை என்னன்னா அதை ரெடி பண்ணி அனுப்புற வேலையாக இருக்கணும். विशाल बुद्धि बच्चे बहुत कम है. விஷால் புத்தி குழந்தைகள் ரொம்ப கம்மி இருக்காங்க. फिर लिखते भी नहीं है कि हमारा ब्लॉक अच्छा नहीं है. பிறகு எழுதுறது கூடயும் இல்ல நம்மளோட பிளாக் நல்லா இல்லன்னு. ब्लॉक अच्छा होगा तो चित्र क्लियर छपेगा. பிளாக் நல்லா இருந்ததுன்னா சித்திரம் கிளியராக பிரிண்ட் ஆகும். बुद्धि में क्लियर चित्र है ही नहीं, புத்தி யாரோடது கிளியரே இல்லையோ तो दूसरों को समझाएंगे कैसे? அப்ப மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைப்பாங்க? पहले तो अपनी बुद्धि में, समझाने वाले की बुद्धि में क्लियर चित्र हो. ஃபர்ஸ்ட் தன்னோட புத்தில யாரு புரிய வைக்கிறாங்களோ அவங்களோட புத்தில கிளியராக சித்திரம் இருக்கணும். ये ब्रह्मा का पार्ट இவங்களது பிரம்மாவோட பார்ட்டு अभी है, இப்போ இருக்குது. मर नहीं गया இறந்து போகல, है. இருக்காங்க. ये विष्णु का पार्ट है, இவங்களது விஷ்ணுவோட பார்ட்டு, ये शंकर का पार्ट है. இவங்களது சங்கரனோட பார்ட்டா இருக்கு. जैसे मुरली में बोला है, எப்படி முரளில சொல்லிருக்காங்க, ये त्रिमूर्ति का चित्र यथार्थ रीति है नहीं. இந்த திரிமூர்த்தியினோட சித்திரம் கரெக்டாக ஒண்ணும் இல்ல. तुम बच्चों को यथार्थ चित्र निकालना चाहिए. குழந்தைகளான உங்களுக்கு கரெக்டான சித்திரத்தை வெளிப்படுத்தணும். झूठे चित्र क्यों बनावे? பொய்யான சித்திரத்தை ஏன் ரெடி பண்ணணும்? अच्छा அச்சா बनवा करके भेजो. ரெடி பண்ணி அனுப்புங்க. आपे ही भेजा தானாவே அனுப்புனீங்கன்னா तो बाबा कहेंगे देवता. அப்ப பாபா என்ன சொல்றாங்கன்னா தேவதா. और कहने से भेजा பிறகு சொல்லுறதுனால அனுப்புனாங்கன்னா तो मनुष्य. அப்போ மனுஷ. और कहने पर भी नहीं भेजा. சொன்னதுக்கு பிறகு கூடயும் அனுப்பலன்னா ओम ஓம் சாந்தி.